ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। गीता भाष्यम् 253வது பக்கம் 10வது ஸ்லோகம். सह यज्ञा प्रजा सृष्ट्वा पुरोवाच प्रजापतिः अनेन प्रसविष्यद्वे त्वमेवेश भोस्तिष्ठ कामदुक्. இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன கிளாஸ்லேயே நம்ம அதை பார்த்தோம். பிரஜாபதி அப்படின்னா பிரஜானாம் பதி பிரம்மாஜி, ஹிரண்யகர்ப்பன். ஃபர்ஸ்ட் தோன்றினது ஹிரண்யகர்ப்பன் பிரம்மாஜி. அவர் சக யக்ஞாகா, அப்போ யக்னத்துடன் கூடிய பிரஜாகா ஜனங்களை என்ன பண்ணாரு? புறா ஆதி காலத்தில் சிருஷ்டுவா, முதல்ல பிரஜைகளை படைப்பதற்கு முன்பே யக்னங்களை படைச்சிட்டாரு. இப்போ இந்த யக்னம்ங்கிற வேர்டை நீங்கள் எவ்வளவு டெப்த்தாக புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போதான் இந்த ஸ்லோகத்துடைய கிருஷ்ணர் எந்த மீனிங்கில் இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கார் அப்படிங்கிறது, அந்த யக்னம்ங்கிற ஒரு வேர்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா தான் கிருஷ்ணர் சொன்னதை சொன்னபடி புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா யக்னம்ங்கிற வேர்டு நிறைய மீனிங்கை கொண்டு வரும். இப்போ ஹோமம் பண்ணுறோம், யக்னம் பண்ணுறங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி ஸ்டெப் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க வீட்டில் ஹோமம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது, ஹோமங்கிறது யக்னம். இதுதான் பேசிக்காக எல்லாத்தோடைய அண்டர்ஸ்டாண்டிங். யக்னம்னா அங்கே தான் அக்னி வளர்த்தி தேவதைகளுக்கு இதென்ன மாம இது என்னுடையதல்லன்னு சொல்லி அவிச கொடுக்கறது யக்னம். யக்னமிலின்னு அது சொல்லலை. ஆனால் இறைவன் அதை மட்டும் இங்கே மீன் பண்ணி இங்கே சொல்லலை. நம்ம என்ன பார்த்தோம்? எத்தனை யக்னங்கள் நம்ம பார்த்தோம். அதாவது தானத்தை யக்னமாக எப்படி பண்ணுறது, தவத்தை எப்படி யக்னமாக பண்ணுறது, இந்த மாதிரி கர்மத்தை யக்னமாக மாற்றும் பொழுது எல்லா கர்மம் எங்க வந்துடும்? யக்னத்துக்குள்ள வந்துடும். திஸ் இஸ் த அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ட் யக்னம். இட் இஸ் நாட் ஒரு பர்டிகுலர் அக்னி வளர்த்து அங்கே பண்ணுறது மட்டும்தான் யக்னம்ங்கிறது கரெக்ட் மீனிங். பட் அது மட்டுமல்ல, ஒரு கர்மத்தையும் யக்னமாக மாற்றுதல், அது புரியும் போது அந்த ஸ்லோகம் புரியும். யக்னமாக செய்தல் எது? தானத்தை யக்னம். நம்ம தவம் பண்றது என்னவா பண்ணலாம்? தானம், தவம், யக்னம். இப்போ இதை கடைசி 18வது அத்தியாயம் சொல்லுவார், இதெல்லாம் நீ விட்டுறாத, யக்னமா பண்றத விட்டுறாதேன்னு கடைசி 18வது அத்தியாயம் முடிக்கும் போது சொல்லுவார் பகவான். ஏன்னா அது அவ்வளவுல அந்த யக்னங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம். யக்னத்தை விட்டுறக்கூடாது. அப்போ பாடி எப்படி கர்மத்தை யக்னமா மாத்துறது, அந்த பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் இந்த ஸ்லோகத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒரு கர்மம் பிரதிபலனை எதிர்பாராமல் ஈஸ்வரா அர்ப்பண புத்தியோடு எனக்கு ஒரு அந்தக்கரண சுத்திக்காக ஒரு கர்மத்தை செஞ்சீங்கன்னா இந்த கர்மா பிகம்ஸ் யக்ஞ. நல்லா புரிஞ்சுக்கணும். இது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல், நன்றி கூட எதிர்பார்க்கக்கூடாது. திருப்பி அவங்க நமக்கு நல்லது செய்வாங்க, அதையும் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு எதையும் எதிர்பாராமல், இன்னைக்கு நான் ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், திருப்பி அவங்க வரலினா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா நான் போகிறேன்னாவே திருப்பி நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் போது மனசுக்குள்ள லிஸ்ட் வச்சுக்குவோம். நான் இவங்க வீட்டுக்கு போனோம், இவங்க வீட்டு பத்திரிக்கை கொடுத்தோம், இவங்க வந்தாங்களா வரலையா. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய டிஸ்கஷனே போகும் ஒரு மாதத்துக்கு. நான் அவங்க வீட்டுக்கு போனேன், இவங்க வரல. நான் அவங்க வீட்டில் போய் அவ்வளோ நேரம் இருந்தேன், இவங்க சீக்கிரமாக போயிட்டாங்க. அதெல்லாம் என்னது? வெரி லோ லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட்.
அது அது கர்மமே அல்ல, அப்புறம் இங்கே யக்னத்துக்கு வரும். ஸோ பிரதிபலனை எதிர்பாராமல், இந்த அளவுக்கு கூட பிரதிபலனை எதிர்பாராமல், அப்போதான் கர்மம் யக்னமாக மாறும். ஜஸ்ட் பை ஆட்டிடியூட் தான். அப்பிரதிபலனை எதிர்பாராமல் திருப்பி அவங்க நமக்கு நன்றி எதிர்பார்க்கறது சரி, இல்லை நமக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிறது எதிர்பாராமல் அப்படி செய்கிற ஒரு கர்மம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அப்புறம் எதுக்கு ஏதோ ஒரு செய்யற ஒரு காரணம் வேணும். நம்ம நாய் இல்லை, ரோட்டில் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ஓடும், கேட்டால் காரணம் இருக்காது. ஆனால் மனுஷன் இங்கிருந்து அந்த பக்கம் போனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஸோ எதுக்கு பண்ணுற அந்த கர்மத்தை அப்படின்னா ஈஸ்வர அர்ப்பண புத்தி. ஈஸ்வரன் படைத்திருக்கார், அவர் கொடுத்த கர்மம் ஸ்வதர்மம், பஞ்சமகா யக்னம், இதெல்லாம் இறைவன் எனக்கு விகித கர்மங்கள். அதை நான் செய்யணும் எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல். நான் எதுக்கு அந்த கர்மம் இறைவன் கொடுத்த ஈஸ்வர அர்ப்பண புத்தியா ஏன் செய்யற? அடுத்த கேள்வி. அது எதுக்கு பண்ணணும்? அவர் வாட்டுக்கு வந்திருக்கார், நாம தான் இங்கே தானே வந்திருக்கோம், நம்ம கொடுத்தவருக்கு தெரியுதா என்ன? இது வேற நிறைய டவுட்டு. எதுக்கு நான் அவனுக்கு கொடுக்கணும்? அவருக்கு அர்ப்பணமா ஏன் பண்ணணும்? அந்த கரண சுத்தி, டு கெட் த குவாலிஃபிகேஷன் ஸ்டடி சாஸ்திரா. அதுக்காக டு கெட் த குவாலிஃபிகேஷன் டு ஸ்டடி சாஸ்திரா, டு கெட் ஞானம், டு கெட் ஆத்ம ஞானம், எனக்கு குவாலிஃபிகேஷன் வேணும். இப்போ புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த கர்மம் என்ன ஆயிரும்? நீங்க அந்த கர்மத்து மேல கர்மம் ஐ சேஞ்ச் இன்டு யக்னால எழுதவே தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்கா இட் பிகம்ஸ் யக்னா. அதான் சொல்றாரு, அந்த ரெண்டு யக்னம்னா ரெண்டும். அப்படி பிரஜாபதி இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாலேயே இப்ப நமக்கு யக்னம்ங்கிறது வேர்டு, ஏன்னா ஆசிரமத்துக்கு தகுந்த மாதிரி யக்னம் என்ன ஆகும்? மாறும். அப்படியே ஒருத்தருக்கு உண்டானதில் உலகத்திற்குள்ளெல்லாம் சமமா வராது. பிரம்மச்சாரினா அவனுடைய யக்னம் வேற, கிரகஸ்தானா அவனுடைய யக்னம் வேற, வானப்பிரஸ்தத்துல அவங்களுடைய யக்னம் வேற. யக்னம்னா இப்ப இந்த கர்மத்துக்கு பதிலாக நான் என்ன வேர்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன்? யக்னம்ங்கிற வேர்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பிரம்மச்சாரிக்கு உண்டான யக்னம் வேற, வானப்பிரஸ்தத்துக்கு உண்டான யக்னம் வேற, கிரகஸ்தாவுக்கு வேற, சன்னியாசிக்கு வேற. அப்போ பிராமணனுக்கு உண்டான யக்னம் வேற, சத்திரியனுக்கு உண்டான யக்னம் வேற, வைசியனுக்கு உண்டான யக்னம் வேற. டெப்த் அப்படியே உள்ள போயிட்டே வாங்க. அப்ப நான் எங்க இருக்குன்னு முதல்ல யோசனை பண்ணுவேன். என்ன ஆசிரமம்? நான் இருக்கிறது கிரகஸ்த ஆசிரமம். கிரகஸ்த ஆசிரமத்துக்கு யக்னமாக செய்யணும், கம்பல்சரியா யக்னமா பண்ணணும். எதை சொன்னாரு? பஞ்சமகா யக்னம். அதனாலதான் யக்னம் போது ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க, எப்ப பார்த்தாலும் யக்னம்னா பஞ்சமகா யக்னத்தையே ஏன் நீங்க சொல்றீங்க? அதையே எம்பசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா நாம எல்லாம் கிரகஸ்தாவுக்கு இறைவன் கொடுத்து பஞ்சமகா யக்னம். நான் என்ன உங்களுக்கு இப்ப இது வானப்பிரஸ்தத்துக்கு பாத்தீங்கன்னா தியானம் மெயினா உங்களுக்கு தியானம் தான். வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருக்கவங்க வணி, அந்த ஆசிரமத்தில் இருக்கவங்களுக்கு அது சன்னியாசத்துக்கு ஒரு யக்னம் இருக்கு. பிரம்மச்சரிக்கு அவங்க யக்னங்கள் வேற. ஸோ நாம இதை பத்தி தான் பேசி ஆகணும். ஏன்னா நமக்கு கொடுத்தது படிக்கிறவங்க சொல்லிக் கொடுக்க எல்லாருமே கிரகஸ்தாங்கும் போது எந்த யக்னத்தை போய் பிடிக்கிறது? பஞ்சமகா யக்னங்கள் தான். அப்ப பஞ்சமகா யக்னங்கள்ல என்னென்ன? ரிஷி யக்னம், ஃபர்ஸ்ட் தேவதா யக்னம், பித்ரு யக்னம், பூத யக்னம், நர யக்னம். இந்த அஞ்சும் கம்பல்சரி நித்திய கர்மா. நித்திய மீன்ஸ் கம்பல்சரி. அதான் சொல்றாரு, அதையும் நான் படைச்சிட்டேன். நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் என்னத்தை படைச்சிட்டாரு? பஞ்சமகா யக்னம்னு ஒரு கான்செப்ட படைச்சிட்டாரு. அவரை செய்வார் பஞ்சமகா யக்னம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட படைச்சிட்டேன். யார் எந்த ஆஸ்திரேலியாவிலயோ போலாண்ட்லயோ எங்க அட்லாண்டிக் அண்டார்டிக் எங்க இருந்தீனாலுமே கிர்கஸ்தாவா இருக்கிறியா, பஞ்சமகா யக்னங்கள் நீ பண்ணிதான் ஆகும். இது விகித கர்மா. அதான் சொல்றாரு, அதை நான் முதல்ல படைச்சிட்டேன். ஹியூமன் பீயிங்களுக்கு இந்த கான்செப்ட் நான் தான் படைச்சேன். 4 வர்ணங்களை சொல்றாரு, 4 வர்ணங்களை நான் தான் படைச்சவங்க. அந்த மாதிரி யக்னங்களை யார் படைச்சதே? இறைவன். நானோ குருஜியோ மற்றவங்களோ அல்ல. செய்யின்னு சொல்றோம் அப்படின்னா என்னால் படைக்கப்பட்டதல்ல. இட்ஸ் நாட் மை கான்செப்ட், இட் இஸ் நாட் ஃப்ரம் மை பிரெயின். ஏன்னா இதுதான் அவர் என்ன சொல்றாரு? அதையே படிச்சனா அப்புறம் என்ன சொல்றாரு? இந்த யக்னத்தினாலேயே பிரசவிஷ்யத்வம். போய் டிக்ஷனரி எடுத்து பாருங்க. what do you mean by பிரசவிஷ்யத்வம்? அதனால மட்டும்தான் வளர்ச்சிய வாழ்க்கையில் நீங்க பார்க்க முடியும். துக்கத்திலிருந்து விடுபடுறதா இருந்தாலும் சரி, சுகத்தை நோக்கி போறதா இருந்தாலும் சரி, வாழ்க்கை நான் வளர்ச்சி அடையணும்னு நினைச்சேன். பிரசவிஷ்யத்வம். அதுவும் பாருங்க, துவம்.
அதனால மட்டும்தான் ஷுட் பிரத்யங்க, அதனால மட்டும்தான் துவம். துவம் பிரத்யம் போட்டா ஆர்டர். அது ஷுட்னு இங்கிலீஷ்ல யூஸ் பண்ற பாத்தீங்களா, அந்த மாதிரி துவம். சோ பிரசவிஷ்யத்வம் அப்படின்னா அதுலதான் உங்களுக்கு கண்டிப்பா செஞ்சீங்கன்னா மட்டும்தான் குடும்பத்திலேயோ உடல் ஆரோக்கியம் எது வேணா எடுத்துக்க. வளர்ச்சிங்கிறது விருத்தி தானே. எதுல வளர்ச்சி அடையணும்? ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், குடும்ப ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கணும், ஒரு ஒற்றுமை இருக்கணும், ஒரு சண்டை வரக்கூடாது, ஒரு அந்யோன்யம் இருக்கணும், மென்டலா பீஸ்ஃபுல்லா இருக்கணும், ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் பெருசா கடன் இல்லாம போகணும் இல்லைங்களா. கடன் வாங்கிட்டு வாழ்றதுங்கிறது ஒரு அதாட்டு கொடுமை எதுவும் கிடையாது. அது இல்லாம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ற மாதிரி தினம் பணம் ஒரு பிரச்சனையா வாழ்க்கையில் நிக்காம இருக்கணும். காலைன்னு சொல்லி எது நினைப்பு வரக்கூடாது. பணம் பணம் பணம், இதை என்ன பண்ணலாம், அந்த பணத்தை என்ன பண்ணலாம், இந்த பணத்தை இங்க போடலாமா. அந்த பணம்ங்கிறது கொஞ்சம் மன வாழ்க்கைக்கு தேவைங்க. அது பிரச்சனையா மனசுக்குள்ள உட்காந்துடக்கூடாது. அது பணத்தை என்ஜாய் பண்ற அளவா அந்த மூடு வர அந்த ஒரு சூழல் இருக்கும். அது வரணும். ஒரு கண்ணுல ஒரு சுகத்தை அணிவிக்கணும். போகம்ங்கிறார் கீழே, இஷ்டா போகம். கண்ணுல ஒன்று அணிவிக்கணும், காதுல ஒன்று அணிவிக்கணும், நாக்குல ஒன்று அணிவிக்கணும், தோல்ல ஒன்று அணிவிக்கணும். போகங்களையும் தரும். இதுதான் சொல்ல, நீ வேண்டாம் நீ போனீனாலும், போகத்துக்காக நான் அது பண்ணல, கர்ம பலனுக்காக பண்ணி நீ போனீனாலுமே அது எல்லா பிரச்சனைகளும் இருந்தும் உன்னை விடுவிக்கும். இது சங்கராச்சாரியோட வேர்டு இல்ல, கிருஷ்ணருடைய வேர்டு. கண்டிப்பா உன்னை துக்கத்திலிருந்து விடுவிக்கும். இது மோட்சம் அல்ல, அது பெர்மனன்ட். புரிஞ்சுக்கணும். அது வேற இது வேற. கர்மத்தினால் என்ன கிடைக்கும் நமக்கு? ஒரு டெம்பரரி ரிலேட்டிவ்னு எடுத்துக்க. டெம்பரரி வேண்டாம், ரிலேட்டிவ். ஏன்னா இதை பிடிச்சுதான் நம்ம அங்க போக முடியும். புரிஞ்சுக்கலாம். ரிலேட்டிவ் பீஸ் இன் த ஃபேமிலி, ரிலேட்டிவ் ஆரோக்கியம் இன் த ஃபேமிலி, ரிலேட்டிவ் சந்தோஷம் இந்த ஃபேமிலி கிடைக்கும். யார் சொல்றா? கிருஷ்ணர். ஏஷக இந்த யக்னமானது வக உங்களுக்கு இஷ்ட காம துக். இதைத்தான் எல்லாரும் விளக்குறேன். இஷ்ட காம துக்குனாங்க, நீங்க எதை வாழ்க்கையில போகமா அனுபவிக்க நினைக்கிறீங்களோ அந்த எல்லா போகத்தையும் அனுபவிக்கலாம். வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், பையன் கல்யாணம் பண்ணணும், பொண்ணு கல்யாணம் பண்ணணும், இது எல்லாமே இஷ்ட காம துக்கு போகம். எதா இருந்தாலும் சரி எல்லாமே அஸ்து இதி உவாச்ச. அது மாதிரி என்னன்ட்டாரு கிருஷ்ணர்? என்னங்கிறாரு? உவாச்ச. வேர் உவாச்ச? இன் வேதம். உவாச்ச சொன்னார். யார் சொன்னாங்க? வேதத்தில் ஈஸ்வர தத்துவம் சொல்லுது, சொல்லி இருக்குதுன்னு இப்ப கிருஷ்ணரா நின்று இந்த ஸ்லோகத்தை எழுதுறாரு. ஈஸ்வரன் சொல்றாரு. எது? பஞ்சமகா யக்னம் பண்ணுனா மட்டும்தான் கிரகஸ்தா பீப்புள் கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப் இன் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. நீங்க எங்க வேணா போங்க, எதை வேணா பண்ணுங்க, பஞ்சமகா யக்னங்கிறது வாழ்க்கைக்குள்ள வரலைன்னா we cannot have a happy life. we cannot proceed. நீங்க வேதாந்தத்துல முன்னேறினாலும் சரி, பினான்சியலா முன்னேறினாலும் சரி, ஆரோக்கியத்துல முன்னேறினாலும் சரி, ப்ராஸ்பாரிட்டியில முன்னேறினாலும் சரி, ஒரு பேர் புகழ் வாங்கணுங்கிறதுல முன்னேறினாலும் சரி, ஏதா இருந்தாலும் பஞ்சமகா யக்னம் பிளாட்ஃபார்ம். அது அவர் எழுதுறாரு. ஏன்னா இறைவனே நல்ல டீட்டெயிலாக கொடுத்ததுனால வாசியம் பாருங்க, ஒரே ஒரு பேரா எழுதிட்டு போயிடுவார். ஏன்னா இங்கே இறைவனே நல்ல டீட்டெயிலாக விஷயத்தை சொல்லிட்டாரு. ஜஸ்ட் மீனிங் மட்டும் பாசியமாக கொடுத்துட்டு அவர் போயிட்டு இருக்காரு. சங்கராச்சாரிய என்ன சொல்றாரு பாருங்க. சிருஷ்டியின் ஆதி காலத்தில் யக்னத்துடன் பிரஜைகளை, பிரஜனா ஆல் ஜீவாஸ் என்றால் மூவர்த்த பிராமணன் சொன்ன பார்த்தீங்களா, அவனுக்கு இருக்கு தனித்தனி கர்மா. பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சிருஷ்டி செய்து ஜகத்தை உண்டாக்கிய பிரஜாபதி கூறினார். என்ன சொல்றாரு? நீங்கள் யக்னத்தினால் அபிவிருத்தி செய்யுங்கள், பஞ்சமாக யக்னங்களை பண்ணுங்க. இந்த யக்னம் உங்களுக்கு விரும்பிய காமங்களைனா ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசையர். ரெண்டு பேரும்ல காமான மனசுல வர ஆசைக்கும் காமன்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசையர், நீங்க எது ஆசைப்படுறீங்களோ, பேர வேணும், பேத்தி வேணும், எது வேணா விடுங்க, காமம் ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசையர். ஏன்னா அது சொல்லி மாளாது. ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசையர் மனிதனுக்கு என்னன்னு இருக்குன்னு கேட்டா அது சொல்லிட்டே இருந்தா அதுக்கு ஒரு வருஷம் வேணும். அத்தனை ஆசைகள் மனிதனுக்குள்ள இருக்குது. ஆப்ஜெக்ட் ஆஃப்
டிசையர், ஆசைப்படுகிற பொருள். சுரக்கும் வேர்டு பார்த்தீங்களா, சுரக்கும். அது அப்படின்னு என்னங்க, அது கிடைக்கிறதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்து அப்படியே கண்ணு முன்னால் நிற்கும். ஜஸ்ட் யூ கேன் என்டர் அண்ட் கெட் இட். அதுதான், போராடி இல்லை, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முன்னால் வந்து நிற்கும். அந்த ஆப்ஜெக்ட் தனக்கு உண்டான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கிட்டு அப்படி வந்து நிற்கும். பழுத்த பழமாக தோலை உரிச்ச சாப்பிட வேண்டியதுதான். அந்த மாதிரி கிடைக்கும், சுரக்கும் என்றால் நீங்கள் விரும்பிய பல ரூபமான போகங்களை வரக்கூடியது. நீ என்ன ஆசைப்படுறீங்களோ அத கண்டிப்பா பஞ்சமகா யக்னம் கொடுக்கும். மன நிம்மதி எடுத்துக்கணும். எது வேணா நீங்க எடுத்துக்கோங்க, எது நீ ஆசைப்படுறீங்களோ. மனசு சந்தோஷமா இருக்கணும், மனதில் ஒரு பாடமா இருக்குங்க. எனக்கு மனசு வந்து வீட்டில் வந்து என்னை ஒரு ஒரு ஏத்துக்காத தன்மை இருக்குது, ஒரு அக்செப்டன்ஸ், என்னை என் குடும்பத்தில் என்னை யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. எது வேணா எடுங்க, எல்லாரும் என்னை எப்படி வேணா நீங்க எடுக்கலாம். எல்லாத்தையும் அதே கொடு. காம துக்கு, இஷ்ட காம துக்கு. அடுத்தது இப்ப அடுத்தது கதம், எவ்வாறு, அடுத்த ஸ்லோகம் கனெக்ட் பண்றாரு. ஒரு கருத்து சொல்லிட்டேன் இல்லையா, எப்படிங்க இந்த பஞ்சமகா யக்னம் நான் கேட்கறதெல்லாம் கொடுக்கும். டவுட் நமக்கு வருதா அப்படின்னு இறைவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இவன் மனசுல இந்த டவுட் வரும். அது செய்யறதுக்கும் நான் கேட்கறதுக்கும், இது நான் பணம் இருந்தா நான் இதை வாங்கலாம், எதா இருந்தாலும் பணம் இருந்தால் தான் வாங்க முடியும். வெறும் பஞ்சமகா யக்னங்கள் பண்ணா என் பணம் கை விட்டு பணம் போகுது. எப்படிங்க நான் பஞ்சமகா யக்னங்கள் பண்ணி எனக்கு வேணுங்கிறத வாங்க முடியும் அப்படின்னு புத்தி தோணுதா? அதுக்கு தான் அடுத்து கதம். உன்னால ஏத்துக்க முடியலையா நான் சொல்ற கருத்தை? அதனாலதான் நம்மளால ஏத்துக்க முடியாதுன்னு கிருஷ்ணருக்கு தெரிஞ்சு அடுத்த ஸ்லோகத்துல எப்படி பஞ்சமகா யக்னம் how it connected to the நீ விரும்புற பொருளை ஆசைப்படுறக்கும் பஞ்சமகா யக்னத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகம். பியூட்டிஃபுல் ஸ்லோகம். தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயக பரமவாப்ஸ்யத. என்னென்ன நம்ம ஆசைப்படுவோம் இந்த உலகத்துல? புருஷார்த்தம் தான் நம்ம மனிதன். புருஷேன அத்தியதே இது புருஷார்த்தம். என்னென்ன 4 டைப்ஸ் ஆஃப் புருஷார்த்தம்? காம, அர்த்த, மோக்ஷ எல்லாம் எடுத்துக்கு 4 புருஷார்த்தம். அது அனைத்தையும் எது கொடுக்கும்? பஞ்சமகா யக்னம் கொடுக்கும். 4 டைப்ஸ் ஆஃப் புருஷார்த்தா. அதனாலதான் நேற்று பேசும்போது சொன்னேன், இந்த ஒரு அட்மாஸ்பியரை பஞ்சமகா யக்னம் பண்ணக்கூடிய அட்மாஸ்பியர் இருக்கிற பூமியில ஃபர்ஸ்ட் வாழணும். பரதேசம் நகச்சேது. அங்க போனா இங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற பூமியிலேயே நம்மளால பஞ்சமகா யக்னம் பண்றதுக்கு மனசு வரலையே அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு தேசத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த பீப்புளோட மூவ் பண்ணிக்கிட்டு பஞ்சமகா யக்னம் பண்ணவே முடியாது. இங்க முயற்சி செஞ்சா பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த அட்மாஸ்பியர், அந்த மண்ணு, அந்த ரத்தம் இருக்குது உள்ள. அதனால முயற்சி பண்ணோம்னா கிளிக் ஆயிக்கும். ஆனா அங்கெல்லாம் போனேன்னு வச்சுக்கலேன், இது நம்ம ஒரு தீவிரவாதி மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. இது என்ன ஒண்ணுமே இல்லாம வரீங்களா எப்படி? இட்ஸ் நாட் பாசிபிள். அவங்களால அது திங்கிங், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அதனாலதான் சொல்லிட்டு பரதேசம் முதல்ல அந்த அட்மாஸ்பியரை நம்ம முதல்ல உருவாக்கிக்கணும். அந்த அட்மாஸ்பியர் எங்க இருக்குதோ அதோடு நம்மளை இணைத்து கொள்ளணும். அதுதான் முக்கியம். இப்போ ஒரு 10 பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட நீங்க போய் இணைஞ்சுக்கணும். வாலண்டரா அவங்களோட போய் இணையணும். இணைஞ்சாதான் அது வந்து உங்களுக்கு ஒரு அட்மாஸ்பியரை கொண்டாந்து கொடுக்கும். அவங்களாம் பண்றாங்க, நம்மளால முடியாது, அந்த குரூப் அப்படியே இருக்கட்டும், நாம இப்படியே இருக்கலாம். நெவர், எதுவும் பாசிபிள் இல்லை. உங்களை நீங்களா கொண்டாந்து அதைத்தான் சொல்றாரு. அதோடு நீ என்ன பண்ணிக்கணும்? இணைத்து கொள்ள வேண்டும். எப்படி சொல்றாரு? இந்த யக்னத் அனேனங்கிற புரோனோனு மேல சொன்ன ஸ்லோகத்தினுடைய கனெக்ஷன் புரோனோன் என்ன போடணும்? எதை பத்தி பேசினாரு? பஞ்சமகா யக்னங்கள் தானே பேசினாரு. இந்த யக்னத்தினாலேயே தேவதைகளை தேவதைகளை பாவயத்த ஆராதியுங்கள். தேவதைகளை என்ன பண்ணுங்க? வழிபடுங்கள். டெய்லி நித்திய பூஜை ஏன் பண்ணணும்னு சொல்ற? இதனாலதான் சொல்றது. நீங்க சொல்றீங்க நித்திய பூஜை பண்ண சொல்றாங்க, நித்திய பூஜை பண்ண. ஐயோ, நான் பண்ண சொல்லல, இறைவன் விதிச்சிருக்கிறாரு. தேவதைகளை நீ காலையில எந்திரிச்சொன்ன குளிச்சுட்டு தேவதை யக்னத்தை பண்ணு. தேவானு பாவயத்தனை என்ன மீனிங்? ஆராதனை செய்தல்னு அர்த்தம். ஒரு தூபதீப நைவேத்தி வைக்கிறதோ அல்லது அவங்கவுங்க வசதிக்கு எது ஏற்றதோ. ஒரு சாமி ரூம் முதல்ல இருக்கணும்.
முதல்ல டெய்லி வீட்டில் சாமி கும்பிடணும், டெய்லி விளக்கேற்றணும். சில பேர் அன்னைக்கு சொல்லும்போது பார்த்தா, நான் கோயிலுக்கு போனாங்க மட்டும்தாங்க சாமி கும்பிடுவோம், வீட்டில் சாமி ரூமே இல்லைங்க. அட கடவுள், என்ன எங்கே போயிட்டுருக்குறோம்? இது இங்கே என்ன சொல்லி வச்சிருக்காரு இறைவன்? நாம் என்ன வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? கோயிலுக்கு போனால் சாமி கும்பிடுவோம், அவ்வளோதான். வீட்டுக்கெல்லாம் சாமி ரூம், சாமி விளக்கேற்ற அதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம சமுதாயத்திலேயே கேட்கும்போது அப்புறம் அந்த நாங்களாம் பெரிய ஆள் நினைக்கிற நம்மளை எப்படி மதிப்பாங்க சொல்லுங்க? நம்ம எப்படி கோயில்கள் விடுவாங்க? யோசனை பாரு. ஸோ அல்லது ஹவிர்பாகத்தினால் விருத்தி அடைய இப்ப தேவதைகள் இருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல? ஒரு அழகான கான்செப்ட் சொல்றாரு. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? ஈஸ்வரன் தான் படைச்சாரு, தேவதைகளையும் படைச்சிட்டாரு, மக்களையும் படைச்சிட்டாரு. தேவதைகள்லாம் யாரு? ஈஸ்வரனுக்கு ஹெல்ப் பண்றவங்க தான் தேவதைகளே. அவங்களுடைய கர்மப்படத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை அமைத்து கொடுப்பவர்களும் தேவதைகள் தான். துக்கத்தை அனுபவிக்கினாலும் அதற்குண்டான சூழ்நிலைகளை அமைத்து கொடுப்பவரும் தேவதைகள் தான். சோ இவர் என்ன சொல்றாரு? நீங்க மனிதர்கள், ஜீவர்கள், எனக்கு தாவரம் விலங்கெல்லாம் இது பண்ண முடியாது, ஆராதனை செய்ய முடியாது. சோ மனிதர்கள், செல்ஃப் கான்சியஸ் பர்சன் என்ன பண்ணுங்க? அவங்களுக்கு ஆராதனை செய்யுங்கள். எப்படி வேணாம், அது நித்திய பூஜையா இருக்கலாம், தூபதீப நைவேத்தியா இருக்கலாம், சோடச உபச்சாரமா இருக்கலாம், சாண்டிங்கா இருக்கலாம், விளக்கு ஏற்றிட்டு 1 மணி நேரம் சாண்டிங் பண்ணலாம், இல்ல பூஜை பண்ணலாம், இல்ல மானச பூஜை பண்ணலாம், கைக்க பூஜை பண்ணலாம். இது எத்தனை விலைகள் பண்ண அவங்க என்ன ஆவாங்க? மகிழ்ச்சி அடைந்து அவங்களுக்கு கிராட்டிடியூட். ஏன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நீங்க கேட்டாலும் கேட்கலினாலும் அவங்க அமைச்சு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. So feeling of gratitude towards தேவதா. என்ன ஒரு சுகத்தை அனுபவிச்சிங்கனாலும் அந்த தேவதைங்கிற ஒரு கேரக்டர் இல்லாம நம்ம எதையுமே அனுபவிக்க முடியாது. புண்ணிய பாப்பம் இருந்து அதெல்லாம் ஜடங்க. அது எப்படிங்க அது ஒரு சூழ்நிலை அமைச்சுக்கும்? A conscious person is needed to create the infrastructure so that in which I can get happiness. That அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி கொடுக்கறதுக்கு யார் வேணும்? புண்ணிய பாப்பா தானா போய் அமைச்சுக்காது, ஏன்னா அது ஜடம். ஸோ கான்சியஸ்னஸ் இஸ் நீடட் டு கிரியேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு என்ஜாய் போத் புண்ணியா அண்ட் பாப்பா. அதுக்கு அவங்க கொடுக்கறதுனால கண்டிப்பா we should be gratitude to those தேவதாஸ். இந்த காலத்துல குழந்தைகளுக்கு எதுக்கு சாமி கும்பிடுறதுனே சொல்லித்தர பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் சொல்லித்தர தெரியல. ஐ டோன்ட் பிளேம் கிட்ஸ். எதுக்கு ப்ரே பண்ணணும் சொல்லி கொடுக்குறவங்கள எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? உனக்கு ஏதாவது வேணும்னா சாமிகிட்ட கேள்வி கொடுக்கும், சாமிகிட்ட கேள்வி கொடுக்கும் சொல்லி, அது இல்லைன்னு நான் சொல்லல. அதுக்கு முன்னால இந்த கான்செப்ட் சொல்லி கொடுக்கணும். அவங்க தான் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிற. நீ கேட்டாலும் கேட்கலீங்களா, ராத்திரி தேவதா, நீ நல்லா தூங்குற அப்படின்னா ராத்திரி தேவதா இஸ் ஹெல்பிங் யூ டு கெட் அ குட் ஸ்லீப். ஒன்னொன்னுக்கு தேவதைகள் சக்தி ரூபமாக இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறனாலதான் இப்ப கிட்னி வேலை செய்யுது அப்படின்னா அங்க ஒரு தேவதை இருந்து அந்த கிட்னி கவனிச்சுக்கிட்டதுனாலதான் கிட்னி ஒழுங்கா வேலை செய்யுது. ஹார்ட்ல ஒரு தேவதை இருந்து அது கரெக்டா, நீ இது கரெக்டா எல்லாம் வேலை செய்த நீயே செக் பண்ணிட்டு இருக்கிற ஹார்ட்டையும் லங்ஸையும் கிட்னியையும். அப்ப எப்படி அது தானா ஃபங்க்ஷன் ஆகுது? ஒரு ஜடம் எப்படி தானா ஃபங்க்ஷன் ஆகுது? அப்ப அங்க ஒரு கான்சியஸ்னஸ் உள்ள இருக்குது. அதான் அதிதேவதா பிரத்யதி தேவதா. அங்க ஒரு தேவதை இருந்து அந்த ஃபங்க்ஷனை கவனிச்சுக்கிறாங்க. அப்ப டெய்லி நான் ஸ்டாப்பா லங்ஸ் இயங்கி கொண்டு இருக்கிறதே அந்த தேவதைக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா? கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? டைம் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு நம்ம முதல்ல எஜுகேட் ஆகிதான் குழந்தைகளுக்கு என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். வீட்டில் வளர குழந்தைகளுக்கு, வெளியில் இருக்கிறது நீங்க முதல்ல எஜுகேட் ஆகிடு. எதுக்கு ப்ரேயர்? வாட் ஃபார் வி ஆர் டூயிங் ப்ரேயர்? எதுக்கு விநாயகர் முக்குக்கு வச்சு எல்லாரும் ஏன் சாமி கும்பிடுறாங்க? ஏன்னா நம்ம மறந்துட்டா கூட ரோட்ல போகும்போது ஞாபகப்படுத்துவாங்க, ஐயோ தேவதைகள் நிற்கிறாங்க, நம்ம இப்போ திரி நம்ம கொடுக்குறாங்க, எதுக்கு இத்தனை வீதி எதுக்கு விநாயகர்? அப்படி நம்ம பார்க்கணும் டக்கு நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா நம்ம தான் பிஸியா ஓடதாச்சு. காலேஜ சமையல் பண்ணமா, வேலைக்கு போனோமா, ஓடி வந்தோமா, வீட்டை கிளீன் பண்ணமா, போனோமா, பிடிச்சி இதுலயே ஓடுறோமா, தேவதைகளை மறந்துடுவோம். ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் இத்தனை கோயில்கள். ரோட்ல போகும்போது பாப்பமா இல்லையா, டக்குன்னு என்ன பண்ணும்? எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறது யாருன்னு யாரு ஞாபகப்படுத்துவா? அந்த கோயில் நமக்கு ஞாபகப்படுத்தும். அதுக்குதான் கோயில் கட்டுறதே. சோ இத தேவதைகள் தான் நமக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கிறது முதல்ல நமக்கு ரியலைஸ் பண்ணிருக்கணும். நாம வெறும் தாட்ல உட்காந்துருந்தா ஒன்னும் சொல்லி தர முடியாது. ரியலைஸ் பண்ணிக்கணும். அப்பதான் நீங்க நம்ம என்ன பண்ணணும்? ஃபீலிங் ஆஃப் கிராட்டிடியூட் இருக்கணுமா வேண்டாமா? உனக்கு ஒரு பையன் ஒரு பென்சில், நீ ஒரு பையனுக்கு ஒரு பென்சில் கொடுக்குற, அவன் வாங்கி எழுதுறான், நீ நன்றி எதிர்பார்க்க மாட்டியா? ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. அவன் சொல்றியா இல்லையா? அப்போ ஒரு பென்சிலுக்கே கொடுத்துட்டு அதை வாங்கிக்குவேன்.
சித்த நேரம் அதுக்கு நீ வாங்க போற, அதுக்கே அவன் தேங்க்ஸ் கூட சொல்லல வருதா? அப்ப அந்த தேவதைகள் எவ்வளவு கொடுக்குறாங்க நமக்கு. அப்ப நாம் தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா? எப்படி கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு தண்ணி கொடுத்து சாப்பாடு ஓட்டாங்க அனுப்ப முடியும்? அவங்கள கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்மம் என்ன பண்ண முடியும்? மனதில் the gratitude should be in your mind, மனம். அதான் சொன்னாரு ஆராதிங்கள் அந்த தேவதா. அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க இப்படி பண்ணினீங்கன்னா, நீங்க பண்ணினாலும் ஆராதனை நீங்க பண்ணலினாலும், கடவுளே இல்ல செருப்பு மாலையே நீ போட்டினாலும், அவங்க ராகத்வேஷத்திலிருந்து விடுபட்டவர்கள். இவன் எனக்கு செருப்பு மாலை போட்டுட்டான் அந்த தேவதை, அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்க. அவன் பண்ண புண்ணியம் பாவம் தான் அவன் அனுபவிப்பானே தவிர, இது இட்ஸ் ஆக்ட் ஆஃப் சின், இது ஒரு பாப்பம், அதுக்குண்டான தானே வரும். அப்படித்தானே தவிர தேவதையா பார்த்து என்ன பண்ண மாட்டாங்க தண்டிக்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. யாருக்கு தான் உண்டு? அதெல்லாம் ஈஸ்வரனுக்கு தான் உண்டு. அவங்க அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் யமன். யாருக்கு பயந்து கொண்டு தாவி செல்கிறானவங்க தைத்திரிய உபநிஷத்துல யம தேவதையே யாருக்கு பயந்து கொண்டு போகிறார் அப்படின்னா அவருக்கு பயந்து கொண்டு. ஸோ அவங்க அவரு சொன்னதான் கேட்பாங்களே தவிர உங்க ராகத்வேஷத்தினால் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க. அதனாலதான் கடவுளே இல்லைன்னு சொல்றவனுக்கு என்ன கிடைக்குது? காத்து கிடைக்குது. அவன் கடவுளே இல்லைன்னு சொல்றவனுக்கு லங்ஸ் வேலை செஞ்சுட்டு இருக்குது. கடவுளே இல்லைன்னு சொல்றவனுக்கு ஆரோக்கியம் மெயின்டைன் ஆயிட்டு இருக்குது. கடவுளே இல்லைன்னு சொல்றவனுக்கும் சொத்து வத்து சேர்ந்துட்டு தான் இருக்குது. பட் இந்த பாவத்தை அவன் என்ன அனுப்பிப்பான்? அடுத்த ஜென்மத்தில் அனுபவிச்சுதான் அங்கேலாம் தப்பிக்க முடியாது. அந்த தேவதைகள் உங்களை என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஆராதனை பண்ணீங்கன்னா தேவாகா பாக்கா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? பாவயந்து ரட்சிப்பார்கள். இஷ்டத்தை நீங்க எதை ப்ரே பண்ணி கேட்கறீங்களோ அதை அவர்கள் கொடுப்பார்கள். உங்க அக்கௌண்ட்ல புண்ணியம் இருந்ததுன்னா, புண்ணியமே இல்லாம குடுன்னா அவங்களால கொடுக்க முடியாது. உங்க அக்கௌண்ட்ல புண்ணியம் இருந்ததுன்னா பழுக்க செய்வாங்க. அதை என்ஜாய் பண்றதுக்கு உண்டான அந்த வேலையை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ தட் யூ கேன் என்ஜாய் யுவர் புண்ணியா. ஸோ தட் என்ன எது ஆசைப்பட்டீங்களோ அதை அடையணும்னா உங்க அக்கௌண்ட்ல புண்ணியம் இருக்கணும். நீங்க ப்ரே பண்ணீங்கன்னா அந்த புண்ணியம் இருக்கும். ஆனா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு பழுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க இப்ப கேட்கறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்பவே அதை பழுத்து என்ஜாய் ஹாவ் புண்ணியா இன்னொரு அக்கௌண்ட் மெச்சூர் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அமௌண்ட் என்ன பண்ணி கொடுப்பாங்க? மெச்சூரிட்டி பண்ணி இந்தா வச்சுக்கோ. அந்த வேலை தான் அவங்க பண்ண முடியும். அக்கௌண்ட்ல பணம் இருக்கணும், பேங்க் மேனேஜர் எடுத்து கொடுக்கறதுக்கு. மெச்சூரிட்டி பண்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. 2 வருஷத்துல மெச்சூரிட்டி ஆகுது, இன்னும் 1.5 வருஷத்துல மெச்சூரிட்டி ஆகுது, இன்னும் கஷ்டம் எடுத்துட்டு போன கொடுத்துடலாம். பட் அக்கௌண்ட்ல பணம் இருக்கணும்ல. பேங்க் மேனேஜர் அவர் பணத்தையும் அங்க போட்டு நமக்கு மெச்சூர் பண்ணி 1 லேக் பணத்தை கொடுப்பாரு கையில. புரிஞ்சுக்கணும் சரிங்களா? ரஷிக்கட்டும் பாவை பரஸ்பரம் பாவை. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிங்க? பரஸ்பரம். நீங்க அவங்களுக்கு பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு பண்ணுவாங்க, மறுபடியும் திருப்பி அவங்களுக்கு பண்ணுங்க. அவங்க இப்படித்தான் உலகமே படைக்கப்பட்டிருக்கிறது. பரஸ்பரம் பாவையந்தக ஒருவருக்கு ஒருவர் அபிவிருத்தி பரம் அடைந்து பரம். இப்ப எது இதனால என்ன கிடைக்கும்? பரம் ஸ்ரேயக மோக்ஷம். ஸ்ரேயம் என்ன? மோக்ஷமா? பிரேயஸ்ங்கிறது விரும்பினது கிடைச்சதுங்கிறத முதல்ல சொன்னாரு. அதை நீ அப்படி பண்ணினாத்த எங்க மார்க்கத்துக்கு வருவ? ஸ்ரேயஸ் மோக்ஷ பாதைக்கு வரணும்னாவே என்ன இருக்கணும்? பரஸ்பரம் பாவையந்தக பண்ணவங்க தான் மோக்ஷ பாதைக்குள்ள வரக்கூடிய குவாலிபிகேஷனை பெறுகிறார்கள். அவாப்சிய அடைவீர்கள். சோ பஞ்சமகா யக்னங்களை உங்களுக்கு என்ன 2 ஸ்லோகத்தை நமக்கு என்ன தெரியுது? பஞ்சமகா யக்னங்கள் நமக்கு காமதுக்கு, நம்ம ஆசைப்பட்டதை கொடுக்கும், கையில் இருக்கிறத குறைக்கிறது அல்ல. பஞ்சமகா மக்கள் என்ன நமக்கு என்ன தெரியும்? ஐயோ கையில் இருக்கிறத கொடுக்குற மாதிரி தோணுதே, அப்படி அல்ல. அது உங்களுக்கு டபுள் மடங்கு கொடுக்கும். காமதுக்கு அது எப்படி பண்ணணும்? பிரேயஸுக்காக செய்யாமல். எது? பஞ்சமகா யக்னங்கள் பண்ணும்போது பிரேயஸுக்காக செய்யாமல். புகழ் வேணும், பெருமை வேணும், எனக்கு நல்லது நடக்கணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஸ்ரேயஸுக்காக ஈஸ்வரா அர்ப்பணா புத்தியுடன் நீங்க பண்ணீங்கன்னா, ஏன் என்னால பண்ண முடியல இவ்வளவு சொல்றீங்க? நாம நினைச்சுக்கிறோம் நம்ம சூழ்நிலை தான் காரணம் பஞ்சமகா யக்னங்கள் பண்ண முடியாதுக்கு. நிறைய பேர் என்கிட்ட சொல்றது என்னுடைய சூழ்நிலைன்னு. பர்சனலா என்னால இப்ப சொல்ல முடியாதனால இப்ப சொல்றேன். உண்மை என்ன நான் சொல்றேன். பஞ்சமகா யக்னங்கள் என்னால பண்ண முடியல அப்படின்னா சூழ்நிலையை காரணம் காட்டாதீர்கள். இறைவன் அவர்களுக்கு உங்களை தடுக்கிற அளவுக்கு சக்தியை கொடுக்கலை. இண்டிவிஜுவலா பேசும்போது என்னால சொல்ல முடியாது, ஏன்னா புண்பற்றுவீங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். காமனா சொல்லும்போது என்னால சொல்லிடலாம். யார் யார் என்னால பஞ்சமகா யக்னங்கள் பண்ண முடியும்னா இறைவனை நிந்திக்கிறீர்கள். இட் இஸ் a sin. இறைவா இந்த சூழ்நிலை கொடுத்துட்டீங்க. இறைவன் அப்படி கொடுக்க மாட்டார். பஞ்சமகா யக்னங்களை உன்னை படைக்கிறதுக்கு முன்னாலே பஞ்சமகா யக்னங்கிற கான்செப்டை படைச்சிட்டு
ஏங்க இப்ப நீ பண்ணாம இருக்கிற சூழலை உருவாக்கி கொடுப்பாரு அவரு. என்ன முட்டாள்தனம். அப்ப எங்க பிரச்சனை? அப்படி யோசனை பண்ணணும். புரிஞ்சுங்களா? யாரும் நமக்கு அதுக்கெல்லாம் தடுக்கவே நிற்கவே முடியாது. நிறைய பேர் சொல்றது அவங்க காரணம், இவங்க காரணம், அந்த சூழ்நிலை காரணம், ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் காரணம். எது இருக்குதோ அதைத்தான் கொடுக்கணும். இல்ல அதுல கொடுங்க யாரும் சொல்லல. ஆச்சுங்களா? உழைப்பு காலம் ரெண்டும் உங்ககிட்ட இருக்கு. அதையும் இறைவன் கொடுத்து பேக் பண்ணிட்டாரு. உழைப்பையும் கொடுத்திருக்காரு. உழைப்பு மீன்ஸ் அந்த சக்தி கொடுத்திருக்காரு உடம்புல. காலத்தை 24 மணி நேரம் கொடுத்திருக்காரு. எங்க நாங்கள போய் சம்பாரிச்சு வந்து அவர் தான் கொடுத்திருக்காரு. காலம் ரெண்டையும் கொடுத்துட்டாரு. அதைத்தான் கேட்கிறாரு. நீ வச்சிருக்கிற வீட்டுல வச்சிருக்கிற பணம் பீராவை திறந்து கொடுன்னு அவர் கேட்கவே இல்லை. உழைப்பு காலம். ஆச்சா? அப்போ என்னால கொடுக்க முடியும் நீங்க சொல்றீங்க. நான் எத்தனை பேர் சொன்னீங்களோ நான் யாரும் இண்டிவிஜுவலா ஹர்ட் பண்ணல. பொதுவா இதுதான். சிந்திச்சு பாருங்க. இறைவன் இந்த பஞ்சமகா யக்ஞத்தையும் படைச்சிட்டாரு செய்யணும்னு. அதுக்குண்டான உழைப்பு சக்தியும் கொடுத்துட்டாரு, திங்கிங் சக்தியும் கொடுத்துட்டாரு, காலத்தையும் கொடுத்துட்டாரு. அப்புறம் அவர் மூலியமா நம்மளை தடுப்பாராங்க? அப்ப என்ன ப்ராப்ளம்னு எனக்குள்ளேன்னு கண்டுபிடிக்கணும். எனக்குள்ள என்னவோ ப்ராப்ளம் அப்படின்னா இப்ப டயக்னைஸ் பண்ணியாச்சு. தென் யூ கேன் ரைட் த பிரிஸ்கிரிப்ஷன். டயக்னைஸ்க்கே வரலனா ட்ரீட்மெண்ட் எப்படிங்க போறது? டயக்னைஸ் ப்ராப்பர்லி. ப்ராப்ளம் இஸ் இன் மீன் டயக்னைஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்ப எழுத போற மருந்து வேலை செஞ்சிடும். டயக்னைஸே பண்ணாம மருந்து எழுதுனா என்ன ஆகும்? தப்பு. ஸோ ராங் டயக்னைஸ் அதுவும் பண்ணிடக்கூடாது. டயக்னைஸே பண்ணாமே மருந்து கொடுக்கக்கூடாது, ராங் டயக்னைஸ் பண்ணி மருந்து கொடுக்கக்கூடாது. கரெக்ட் டயக்னைஸ் பண்ணா கொடுக்குற மருந்து வேலை செஞ்சுட்டு போகுது. என்ன எப்படி? மனதுல ஃபர்ஸ்ட் கம்பேஷன்ங்கிறது கேட் ஆன் த வால் அங்கிருந்து ஆரம்பிக்கும். எது நாம் சொல்லுவோம், எங்க அதை ஒரு பார்த்தங்க, எனக்கு மனசு 2 நாளாக தூக்கமே வரலிங்க, மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு, அவங்க கஷ்டப்பட்டதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க. அதுக்கு பேர் கம்பேஷன் அல்ல, பரிதாபம். பரிதாபம் வேற, கம்பேஷன் வேற. ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். பரிதாபப்படுறதுங்கிறது வேற, அதோட நின்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் கஷ்டப்படுறது நீங்க பாக்குறீங்க, எனக்கு அதை பார்த்துட்டுங்க 2 நாள் தூக்கமே இல்லைங்க, 1 வாரம் தூக்கமே இல்லைங்க, நான் அதை அவங்ககிட்ட சொன்னேன் இவங்ககிட்ட சொன்னேன் அப்படி இப்படிங்கிறீங்க இல்லையா, அதுக்கு பேர் கம்பேஷன் அல்ல, பரிதாபம். பரிதாபப்படுறதுங்கிறது ஒரு அப்பத்திக்கு வர ஒரு எமோஷன். இட் இஸ் நாட் அ கம்பேஷன், இட் இஸ் an எமோஷனல் பரிதாபம். அது எப்ப கம்பேஷனா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரெகக்னைஸ் பண்றீங்கன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரெகக்னைஸ் பண்றது அப்படின்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள இருந்தா தான் என்னது நாம கான்ட்ரிபியூட்டருக்கு வர முடியும். என்ன கம்பேஷன்? அதாவது அவங்க கஷ்டப்பட்டதை பாக்குறீங்க, வாட் அடுத்தது என்ன பண்ணணும், சோ வாட் நெக்ஸ்ட், என்னால என்ன பண்ண முடியும். அப்போ பர்சனலா ஒரு ஆளுக்கு நீங்க போய் ஒன்றும் பண்ண, ரோட்ல அடிபட்டு கிடக்குறாரு, நீங்க கார்ல டிராவல் ஆகி போறீங்க, நீங்க போய் இறங்கிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இடத்துல இறங்கி போய் பரிதாபப்படத்தான் முடியும். போய் ஆண்டவே நான் போயிட்டே தான் இருந்தாகணும், இல்லைன்னா அங்கே டிராஃபிக் ஜாம் ஆயிரும், ஆம்புலன்ஸ் வந்தா கூட உள்ள வர முடியாது. அந்த அளவுக்கு எல்லாம் சுற்றி நின்றுக்கிறாங்க இந்த காலத்துல. அது எந்த பரிதாபம் அல்லது. ஒருத்தர் அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்றாங்க, வர சொல்றாங்கிறது, அந்த இடத்துல என்ன பண்ணணும் அதை பண்ணணும். யாரு பண்ணுவா? அந்த மனதுல கம்பேஷன் இருக்கும் பண்ணுவான். பரிதாபப்பட சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். புரியுதா ரெண்டுக்குள்ள வித்தியாசம்? சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அதை தான் அந்த நியூஸை தான் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தெரிஞ்சுட்டு போய் 4 பேர்த்துட்டு வந்தானா, அவன் அப்படி அடிச்சானா, இப்படி விழுந்தானா, ஐயோ அவன் அப்படி ஆயிட்டான், இப்படி அந்த கதையெல்லாம் நல்லா பேசுவோம். அதுக்கு பேர் கம்பேஷன் அல்ல. அடிச்சுன்னா அடுத்து என்ன பண்ண ஒருத்தர் நின்று பண்றான் பாருங்க, அவன் மனதில் என்ன இருக்குது, என்ன வந்தாலும் சரி, போலீஸ் கேஸ் ஆனாலும் பரவாயில்லைங்க, என்ன ஆனாலும் சரி, நீ எதையோ பண்றான் பாருங்க, அவன் கம்பேஷன் அர்த்தம். அந்த இடத்துக்கு நாம என்ன பண்ணணுமோ, சில இடத்துல நீங்க நிக்காம காரை ஓட்டிட்டே போயிட்டா கூட அது பெரிய, அந்த இடத்துல அவனுக்கு அது தொந்த அடிபட்டவனுக்கு ஆம்புலன்ஸ் உள்ள வர டிராபிக் பண்ணாம ஓடி அந்த பக்கமாவது போயிடணும். உட்காந்து நிறைய பேர் பாருங்க அப்படியே நின்று அப்படியே வேடிக்கை பார்த்து கதை பேசி, அவன் இப்படி ஒருத்தர் நீங்க பாத்தீங்களா, நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், நானே அதுதான் பெரும் வேற, நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், ஆனா உட்காந்து நான் என்ன பேசிட்டு பாரு, எது பண்ணிருக்க மாட்டாரு, நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், அது இவன் இப்படி வந்தா இவன் மேலதான் தப்புங்க, அவன் மேல ஆர்குமெண்ட் பாருங்க, சுத்தி நிக்கிறவங்க எப்படி பேசிட்டு இருக்காங்க பாத்துருக்கீங்களா? எதுக்கு அந்த பேச்சு? வாட் ஃபார் யூஆர் டாக்கிங் தேர்? கர்மா இஸ் நீடட். அவனை பண்ணி காப்பாத்துறதுக்கு என்னவோ அதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போதும். புரியுதுங்களா? இதுதான் என்னது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஏதாவது நம்ம பரிதாபப்படுறோம்னு நம்ம நினைச்சுக்கிறோம், அது அப்படி அல்ல. அந்த நிலைக்கு வர்ற அதுக்குண்டானதுதான் கம்பேஷன். அப்பதான் நீங்க எங்க வருவீங்க? கான்ட்ரிபியூட்டர். யாருனால இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த கம்பேஷன் பார்த்தோன்னு வரும் பார்த்தீங்க தெரியுங்களா? ஏன்னா ஏன் எனக்கு அந்த நான் பரிதாபப்படுறேன், ஏன் நான் கம்பேஷனுக்கு வரல அப்படின்னா, அதுக்கு அடுத்த ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? யாருக்கு செல்ஃப் லவ், செல்ஃப் அக்செப்டன்ஸ், செல்ஃப் டிக்னிட்டி, தன்னைத்தான் ஏற்றுக்கொள்கிறானோ, தன்னை எவன் லவ் பண்றானோ
அவனால தான் கம்பேஷனுக்கே வர முடியும், அவனால தான் கான்ட்ரிபியூட்டரா இருக்க முடியும். இப்படி இருந்தா தான் யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். ஸோ ட்ரை டு டெவலப். நம்மளை நிந்திச்சுக்க கூடாது. எப்பவுமே நம்மளை நாமளை என்ன பண்ணிட்டு கூடாது, நிந்தித்து கொள்ளக்கூடாது. என்ன நான் ஏத்துக்கணும், என் மேல எனக்கு அன்பு இருக்கணும், என்னை நான் ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் எனக்கு என்ன குறைபாடுகளோட நான் இருக்கிறணும். மனதுல சில குறை இருக்கலாங்க, புத்தியில சில குறைகள் இருக்கலாங்க, இல்லைன்னு நான் சொல்லல. ஏன்னா எல்லாம் ஃபுல்லா இருந்தா தான் என்ன நான் ஏத்துக்கணும், நடக்காத காரியம். ஏதோ குறைகள் இருக்கலாம், அதோட என்ன நான் ஏத்துக்கிட்டேன், நான் திருப்தியா வாழ்றேன் அப்படிங்கிற மனசுலதான் கம்பேஷனே வரும். எப்ப தன்னைத்தால, ஏன்னு பாத்தீங்கன்னா இது தனி சப்ஜெக்ட், ஆனா சொன்னா கொஞ்சம் ஈஸியா புரியிருக்கா நான் சொல்றேன். இப்போ மெயின் பிரச்சனை என்ன தெரியுங்களா, நமக்குள்ள நம்மள ஒரு கன்க்ளூஷன் பண்ணி வச்சிருப்போம். நான் வெற்றியாளன். சில பேர் நான் தோல்வியை தான் சந்திப்பேன், எங்க போனாலும் எனக்கு தோல்விதான். சில பேர் எனக்கு எங்க போனா வெற்றி தோல்வி பத்தி சிந்திச்சு பாருங்க, அந்த ஒரு செல்ஃப் அக்செப்டன்ஸ் வந்துடும். ஏன் செல்ஃப் அக்செப்டன்ஸ் வரலன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெற்றி தோல்வி அவனை தன்னைத்தானே ஏற்றுக்கொள்ள முடியாம பண்ணுது. ஏன்னா வெற்றி அடைஞ்சா ஏன்னா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 4 இடத்துல தோத்தோம்னா ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருப்போம். ஆனா அது 4 இடத்துல தோத்ததே தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அப்ப கண்டிப்பா ஏன்னா 4 இடத்துல தோத்து ஒரு இடத்துல வெற்றி பெறோம் ஆச்சுங்களா. மனம் என்ன பண்ணுது, அந்த 4 இடத்துல தோத்தீங்க பாத்தீங்களா, அதையவே நினைச்சு மனசுக்குள்ள என்ன நீங்க நான் தோல்வியாளன், என்னால எதையும் செய்ய முடியாது. எப்படி நாமளே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருப்போம், அது நமக்கு தெரியாது, அதை விட்டுருவோம். 4 இடத்தில் தோல்வி அடைஞ்சு பாத்தீங்களா, அதை நினைச்சு நம்ம என்ன நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. நம்மளால முடியாதப்பா, என்னால அந்த வார்த்தை கேட்கும்போது பதறும், என்னால முடியாது. ஏன் முடியாது, அடுத்த கேள்வி கேட்க தெரியுதுல்ல. என்னால முடியாதுன்னு சொல்றீங்களே தவிர ஏன் முடியல, அப்ப என்ன அர்த்தம், உங்க மனதுல நீங்க உங்களை நீங்களே ஏத்துக்கல. ஏன் தோல்வியை பார்த்து உண்மையில் அதாவது உண்மையில் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவன் என்பது யாரும் கிடையாது, தோல்வி பெற்றவர்கள் என்பது யாருமே கிடையாது. அது தனி சப்ஜெக்ட். உண்மையில் வெற்றி பெற்றவன் நினைச்சுக்கிறான் பாத்தீங்களா, அவனும் வெற்றி பெற்றவன் கிடையாது. நான் தோத்துட்டேன்னு சொல்றான் பாத்தீங்களா, அவனும் தோல்வி அடைந்தவன் கிடையாது. என்னங்க எல்லாம் கான்செப்டே மாத்தி போடுறீங்க, 5 மணிக்கு எழுப்பிட்டு வெற்றி பெற்றவன் வெற்றி இல்லைன்னா அப்ப என்னதான் அப்படின்னா, நீங்க வெற்றி பெறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாம நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க, பிளஸ் ஒரு இன்ஃபேரியபிள் ஃபேக்டர் உள்ள வரும். அது தான் உங்களை வெற்றி கூட்டிட்டு போயிருக்கும். எனக்கு கண்ணுக்கு தெரியாத எதிர்பாராத ஒரு ஃபேக்டர் உள்ள வரும். வந்துதான் முயற்சி பண்ணிருப்பேன், நான் பிரயத்தனம் துதக்கோர் நான் பண்ணிட்டேனாலும் உடனே வெற்றி கிடைக்கிறது இல்ல. இது ரெண்டுக்கு நடுவுல யார் வர்றா, எதிர்பாராத கண்ணுக்கு தெரியாத ஒரு இன்வேரியபிள் ஃபேக்டர் உள்ள வரும். அது வந்தா தான் வெற்றியே. அது வல்லினா தோல்வி. இத புரிஞ்சுக்கணும். கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபேக்டர் வந்தா என்ன பண்ணிடுறேன், நானு வெற்றி அடைஞ்சிடுவேன். முயற்சி பண்ணுனா அப்புறம் பண்ற முயற்சி எல்லாம் வெற்றி அடைய நினைக்கிறேன் பாத்தீங்களா, அது அதை விட முட்டாள்தனம். எப்படி நினைப்பீங்க, முயற்சி பண்ணிட்டேங்கிறதுக்காக நான் வெற்றி அடையணும், எல்லா முயற்சியும் எனக்கு என்ன ஆகணும், வெற்றி அடையணும். எப்படிங்க, சில முயற்சிகளில் அந்த இன்வேரியபிள் ஃபேக்டர் உள்ள உங்களை வெற்றி கூட்டிட்டு போகும். சில இடங்கள்ல அந்த இன்வேரியபிள் ஃபேக்டர் உள்ள வராம உங்களை தோல்வி கூட்டிட்டு போயிருக்கும். அப்ப நீங்க என்ன கிடையாது, ஏன்னா 2 ஆப்போசிட். இப்ப அக்னின்னு சொன்னீங்கன்னா அது உஷ்ணமாவும் இருக்குது குளிராவும் இருக்கு நீங்க சொல்ல முடியுமா, 2 ஆப்போனன்ட், 2 ஒரு இடத்துல இருக்கும் போதே. அப்போ வெற்றியும் தோல்வியும் ஒன்னா எனக்குள்ள இருக்கவே முடியாது. இப்ப என்ன கன்ஃபியூஷன், வெற்றியும் நான் அல்ல, தோல்வியும் நான் அல்ல, 2 சேர்ந்தவளும் நான் அல்ல. பிகாஸ் யூ ஆர் அவே ஃப்ரம் வெற்றி அண்ட் தோல்வின்னு சொல்லவர். நம்ம வெற்றி அடைந்தவளும் நான் கிடையாது, தோல்வி அடைந்தவளும் நான் கிடையாது. சில விஷயங்கள் அந்த இன்வேரியபிள் ஃபேக்டர் வரும், அழகா நான் ட்ரை பண்ணுவேன். அந்த அது என்ன நான் சொல்றேன், அது வரும் கரெக்டா வந்துதான் நமக்கு என்ன கூட்டிட்டு போகுது, வெற்றி கூட்டிட்டு போயிருப்போம். அதை அடுத்த முயற்சி பண்ணியிருப்போம், டிஃபரெண்ட் தடைகள் வரும், அப்டக்கிள். போன தடவை வெற்றி அடைஞ்சிருப்பீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு பாடம் வந்திருக்கும், ஓ இதுக்கு இப்படி பண்ணுனா வெற்றி அடைஞ்சனா ஒரு நாலேஜ் இருக்கும். ஆனா அடுத்த தடவை நீங்க போராடி பாருங்க, டிஃபரெண்ட் வேற ஏதாவது அப்டக்கிள் வரும். ஸோ அப்ப என்ன பண்ணணும், அதை அனலைஸ் பண்ணணும், தாண்டணும். ஒரு செயலை நோக்கி நீங்க போகும்போதும் அப்டக்கிள்ஸ் டிஃபரெண்டா வரும். எல்லாத்தோட வாழ்க்கையிலும் இதுதான். ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, ஒரு அப்டக்கிள் வந்திருக்கும், அது எப்படி தாண்டன்னு தெரிஞ்சிருக்கும், நீங்க வெற்றி பெற்றிருப்பீங்க. அடுத்த ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருப்பீங்க, அப்ப ஒரு தடங்கள் வேற எதிர்பாராத தடங்கள். ஏன்னா நீங்க எதிர்பார்த்த தடங்கள் பை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க நிறைய அப்டக்கிள் எதுன்னு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஆனா தெரியாத ஒரு அப்டக்கிள் வரும். அப்ப புத்தி எப்படி இருக்கணும், ஐயோ வந்துருச்சு அப்படி இல்லை, இதை எப்படி அதை வாட் நெக்ஸ்ட்,
இதை எப்படி தாண்டது? அதை தாண்டிட்டீங்க, ஓகே. இதை எப்படி தாண்டது? அந்த ப்ராப்ளம் வேற, இந்த ப்ராப்ளம் வேற. அப்ப அதை தாண்டறதுக்குண்டான முயற்சி பண்ணீங்கன்னா அங்க என்ன பண்றோம்? வெற்றியோ தோல். அதுக்கப்புறம் அதை தாண்டிட்டீங்கனாலுமே ஒரு இன்வேரியபிள் ஃபேக்டர் வேற வரணும். அது வந்தாத்த வெற்றி. இப்ப சொல்லுங்க, நான் வெற்றி பெற்றவள் நீங்க ப்ரொக்ளைம் பண்ணுவீங்களா, இல்ல நான் தோல்வியை கண்டவளா? ரெண்டும் கிடையாது. ரெண்டும் ஒன்னாவும் இருக்க முடியாது. இருட்டும் பகலும் ஒரு இடத்துல இருக்க முடியாது. வெற்றியும் தோல்வியும் ஒரு இடத்துல எப்படி இருக்கும்? நான் சில சமயங்கள் வெற்றி பெற்றவள் பெணாத்துறது, சில சமயங்கள் நான் தோல்வி. எப்படிங்க ஒரு ஆள்கிட்ட ரெண்டு இருக்கும்? ஒரு நெருப்பு கிட்ட நெருப்பும் குளிர்ச்சியும் எப்படிங்க சேரும்? நாம் எப்படி சொல்லிட்டு இருக்கிறோம்? சில விஷயங்கள் நான் வெற்றி பெற்றவள், சில விஷயங்கள் நான் தோல்வி பெற்றவள். எப்படிங்க ரெண்டு ஒரு இடத்துல ஒரு ஆள்கிட்ட ஒன்று சேர்ந்தது? அப்ப என்னமோ உதைக்குதே. என்ன அர்த்தம்? வெற்றியும் தோல்வியும் கடன் அப்படின்னு ஒன்று இல்லவே கிடையாது. ஸோ நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க, ஒரு முயற்சி செய்யறீங்கன்னா எப்படி இருக்கணும் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தட் ஒர்க்கு? முயற்சி 100%, 200% முயற்சியை எந்த இடத்துலையும் குறை இல்லாம போட்டுறணும். ரத்த சிந்த உழைச்சிடணும். பிளஸ் அது இன்வேரியபிள் ஃபேக்டர் எது நமக்கு தெரியாது. அதுக்கு தான் எங்க கொண்டாடுறது தெரியுங்களா? பிரேயர்னு வைப்போம். ஸோ நீ என்ன பண்ணு, வேலையை செஞ்சுட்டு என்ன பண்ணு? பிரேயர். சின்ன வயசுல அது அப்படிதான் சொல்லி கொடுத்தாலும், நீ இறைவனை வேண்டிக்கோ, இறைவனை வேண்டிக்கோ, பிரேயர். ஏன்னா இன்வேரியபிள் ஃபேக்டர் எதுன்னு தெரியாது. அப்ஸ்ட்ரக்ட்லி அது எப்படி வரும், எவ்வாறு வரும் நமக்கு தெரியாது. ஸோ அது வரும்போது போராடுறதுன்னா அதுக்கு என்ன போராடினா பெரிய வாள் எடுத்துக்கிட்டா போறோம், அந்த அப்செக்ட்ல எப்படி தாண்டது அப்படின்னு யோசனை பண்ணி போய் ரீச் ஆகும். இங்க கவலைப்படுறதுங்கிறது எங்க இறைவன் இடம் கொடுத்துருக்காரு? நீங்க உட்காந்து ரூம் போட்டு இப்படி கவலைப்படுறீங்க இல்லையா? இந்த ப்ராசஸ் நான் சொன்ன ப்ராசஸ்ல எங்காவது அதை படுன்னு சொன்னாரா? இட்ஸ் யுவர் அகங்காரம், யூ ஆர் சிட்டிங் தேர். எவ்ரிதிங் இஸ். ஒரு இறைவன் படைப்பில் குறையொன்றும் இல்லை. நீங்க உழைக்கிறீங்க. அந்த இன்வேரியபிள் ஃபேக்டர் என்கிறது என்னது? என்னுடைய பாப்பம் புண்ணியம். அது எப்படி கொண்டாந்து வேணா எப்படி வேணா கொண்டாந்து கொடுக்கலாம். அதுக்கு யார் காரணம்? அந்த இன்வேரியபிள் ஃபேக்டருக்கு யார் தான் காரணம்? நான் தான் காரணம். அப்பதான் என்ன சொல்லுவோம்? தேவதா வழிபாடுகள் பண்ணுங்க. அப்போ பிரயத்தனம், தேவதா வழிபாடு என்ன பண்ணும்? உங்களுடைய அந்த அப்செக்ட்களை தாண்டறதுக்கு உதவி பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பாப்பத்துக்கு க்ஷயமாகும். ஏன்னா நீங்க பண்றது ஒரு புண்ணிய காரியமா? அப்ப பாப்ப க்ஷயமாகும். நீங்க அடைய வேண்டிய பொருள் தூரம் குறையும். அடைஞ்சிருவீங்க நான் சொல்லல, அதனுடைய தூரம் குறைஞ்சிருக்கும். அடுத்த முயற்சி பண்ணும்போது சேர்ந்துருவீங்க. விடாமுயற்சிங்கிறது அடுத்த முயற்சி பண்ணணும். தூரம் கிட்ட வந்திருக்கும், மறுபடியும் முயற்சி பண்ண கிட்ட வரும், மறுபடியும் பண்ணுவோம். அப்படி நம்ம என்ன கிடைச்சோம், என்ன நினைக்கிறோம் அதோட போய் இணைந்து விடுவோம். இதுல எங்கீங்க வெற்றி, இதுல எங்கீங்க தோல்வி? சிந்திச்சு பாருங்க. எதுவுமே கிடையாது, ரெண்டுமே கிடையாது. அதாவது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். இருந்தாலும் இது ரொம்ப ரிலேட்டடாக சொல்றேன். ஏன்னா பஞ்சமகா யக்னங்கள் பண்றோம் அப்படின்னா இந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறவங்களுக்கு தான் வெற்றி தோல்வினா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு தான். ஏன்னா அவர் வேற பஞ்சமகா, அப்போ அது இருக்குது பாத்தீங்கன்னா, அது வெற்றி தோல்வின்னு என்னன்னு அறிவு இருக்கிறவங்களுக்கு, நான் தோல்வி உற்றவங்களோ வெற்றியற்றவங்க எண்ணம் இல்லாதவங்களுக்கு செல்ஃப் லவ் அப்படி எல்லாட்டு மாதிரி. எதுக்கு நம்மள எதுக்கு இருக்கிறோம்? செல்ஃப் அக்செப்டன்ஸ். பிகாஸ் ஆஃப் திஸ், இந்த நாலேஜ் தான் நமக்கு எதை கொடுக்குதே? செல்ஃப் அக்செப்டன்ஸ். ஓகே, முயற்சி பண்ணிட்டேன், ஏதோ ஒரு அப்செக்டல் நடுவை தடுத்துருச்சு, ஓகே அடுத்த தடவை முயற்சி பண்ணலாம். அப்ப என்ன தன்னைத்தானே அவங்க என்ன பண்ணிக்குவாங்க? ஏற்றுக்கொள்ள முடியும். எப்ப நான் பிராண்ட் பண்ணிட்டோம் என்னைய, நான் எந்த முயற்சி பண்ணாலும் என்னால வெற்றி அடைய முடியாது, நீ பிராண்ட் பண்ணிட்டீங்களோ. ஒரு குழந்தை பெக்கிறீங்க, என்னால இது வளர்த்த முடியலீங்கன்னா பிரச்சனை பசங்கிட்ட இல்ல, அம்மா கிட்ட. ஏன்? நல்லா சிந்திச்சுக்க. ஒரு பிரச்சனைக்கு இது வரும், இவனை மாற்றவே முடியாது. இதெல்லாம் என்னது காரணம்? உங்களுக்கு நீங்களே செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் லோவா போட்டு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். செல்ஃப் அசஸ்மெண்ட், செல்ஃப் அக்செப்டன்ஸ் எல்லாம் என்ன? ஜீரோன்னு அர்த்தம். ஸோ பண்றோம், ஒரு இன்வேரியபிள் ஃபேக்டர் இருக்கும். அப்படி போகும்போது தேர் இஸ் லைஃப்ல என்ன கிடையாது? வெற்றி பெற்றவர்கள் வெற்றி பெற்றவர்களும் கிடையாது, தோல்வி பெற்றவர்கள் நீங்க நினைச்சிருக்கீங்க அவங்க தோல்வியும் கிடையாது. அவங்க அதுல 1000 லெசன் கத்து வச்சிருப்பாங்க. அடுத்த தடவை வெற்றி வருவதற்கு ஒரு தோல்வியை பார்த்த உடனே அவன் தோத்து போயிட்டான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த தோல்வி பெற்றவன் 1000 அறிவை பெற்று வச்சிருப்பான் அடுத்த தடவை வெற்றி பெறுவதற்கு. ஆனா வெற்றி பெற்றவன் பெருசா எதையும் அதுக்கு மேல அவன் அறிவு வளர்க்க ஒண்ணு வாய்ப்பே இல்லை. தோல்வி பெற்றவன் இந்த இடத்துல பண்ணலாம் அப்படி தோத்துட்டோம், இது இப்படி பண்ணாலும் தோத்துட்டோம், அடுத்த என்ன பண்ணுவான்? ரெக்டிஃபை பண்ணி. ஸோ வெற்றி தோல்வி வச்சு உங்களை நீங்களே அசஸ் பண்ணாதீங்க. இதுதான் பாடம். ஏன்னா அந்த அக்சஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா தான் உங்களுக்குள்ள செல்ஃப் அக்செப்டன்ஸே வரும். நான் தோல்வி விட்டு நினைக்க மாட்டீங்களா? அப்ப அக்செப்டன்ஸ் ஆனா தான் கம்பேஷனே வரும். என் மேல எனக்கு முதல்ல கம்பேஷன் இருக்கணும். என் உடம்புல ஆரோக்கியத்தை நான் கவனிக்குங்கிற என்ன என் உடம்புல கம்பேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் கம்பேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் யுவர் பாடி. கம்பேஷன் டுவர்ட்ஸ் யுவர் பாடி. நல்லா மெயின்டைன் பண்ணணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், நல்லா அப்ப அங்க ஆரம்பிக்கணும் கம்பேஷன். அதுதான் எங்க கூட்டிட்டு போகும்? கான்ட்ரிபியூட்டர்.
புரிஞ்சுங்களா? அதுதான் என்ன சொல்றாரு, பஞ்சமாக யக்னம் ஒரே வேர்டு போட்டு போயிட்டாரு. நமக்குள்ள இத்தனை பிரச்சனை இருக்கும்போது நாம என்ன பண்ணிக்கணும், அதை கிளியர் பண்ணிக்கணும். ஸோ என்ன சொல்றாரு, இந்திராதி தேவர்களை என்ன பண்றோம், புரியுதுங்களா? அப்ப எதுக்கு பிரேயர்னு? எஸ், இந்திராதி தேவர்களை யக்னத்தினால் விருத்தியட செய்யுங்கள் என்றால் அவர்களை போஷியுங்கள். ஒருவருக்கு ஒரு தேவதைக்கு ஒரு முறையான வழிபாடு இருக்கும். தட்சிணாமூர்த்திக்கு உண்டான வழிபாடு வேற, முருகருக்கு உண்டான வழிபாடு வேற. எப்படி அவங்கவுங்களுக்கு ஒரு வழிபாடு முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அதை செய்யுங்கள், சந்தோஷப்படுத்துங்கள். அதனால் திருப்தி அடைந்த தேவர்கள், நீங்க பண்றதுனால அவங்க கண்டிப்பா திருப்தி அடைவாங்களா, அடைய மாட்டாங்களா? அடைவார்கள். அவர்கள் மழை முதலியவைகளா, மழை வரணும்னா பஞ்சமகா யக்னம் பண்ணுனா தான் மழையே வரும். ஒட்டர வேர்டு அழகாக சங்கராச்சாரிய போனா சுருக்கிறார் ஒரு வாக்கிய, மழை. நல்லார் ஒருவர் பஞ்சமகா நல்லார யாருங்க, நல்லார் ஒருவரா பஞ்சமகா யக்னம் பண்றவர் ஒருத்தர் அந்த ஊரில் இருந்தால் அவர் பொருட்டு பெய்யும் மழைன்னு மாத்திக்கிங்க. தட் இஸ் த ஃபேக்ட். அப்போ மழை என்ன ஆகும், மழை முதலீடுகளால் உங்களை மேன்மைப்படுத்துவார்கள். ஃபர்ஸ்ட் அவங்களுடைய அவங்க நம்மளுக்கு வேண்டியதை கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் எதை கொடுக்கணும், அவங்க மழையை கொடுக்கணும். அதுல தான் நம்ம அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கே போக முடியும். இவ்வாறு பரஸ்பரம் போஷிப்பதால் நீங்கள் ஞானம் அடைவதின் மூலமாக ஞானத்துக்கு பாதையிலும் கூட்டிட்டு போறவங்க அவங்க அருள் இருக்கணும். இப்ப நீங்க கிளாஸ்ல 5 to 6 உட்கார்ந்துருக்கீங்கன்னா அவங்களுடைய அருள் இருக்கிறனாலதான் லங்ஸ் கரெக்டா வேலை செய்யணும், ஹார்ட் லங்ஸ் வேலை செய்யணும், காது நல்லா கேட்கணும், கண்ணு நல்லா பார்க்கணும், எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நாம என்ன சொல்றோம், நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணினேன். என்னத்தை பண்ணினீங்க? அந்த அகங்காரம் எங்க கொண்டு விடுதுன்னு பாருங்க. நாம என்ன சொல்றோம், நான் அட்டென்ட் பண்ணேன். எப்போ அட்டென்ட் பண்ண முடியுங்கனால, லங்ஸ் அவர் கரெக்டா பார்த்துக்கணும், தேவதை, ஹார்ட் தேவதை, மூக்கு தேவதை, எல்லா கிட்னி, எல்லா தேவதைகளும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும், எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது காது கேட்கறதாரு அந்த தேவதை வேற, திக் தேவதா, அவங்க அங்க உட்காந்து அந்த காது தேவதை எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. நீங்க என்னமோ வேலை செய்யற மாதிரி செய்கிறீங்க. உண்மையில் நான் எதுவும் செய்வது, அந்த தேவதைகள் ஒரு தேவதை புடிங்கி விட்டுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் அவுட்டு. ஒரு காது தேவதை புடிங்கி விட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மூச்சு தேவதை கவனிச்சிருக்க அப்பா ஊத்தா அதை புடிங்கி விட்டுன்னு வச்சுக்கோங்க, காத்து புஷு, டயர்ல காத்து போன மாதிரி புஷுன்னு போயிடும். என்னத்தை நாம செஞ்சுட்டு இருக்கிறோம், இதுல வேற பெருமை வேற, நான் பண்ணேன். அந்த தேவதைகள் ஒரு இடத்துல இல்லைன்னா ஒரு வேலையை நம்மளால செய்ய முடியாது. ஸோ அந்த அறிவோட அவங்களுக்கு என்ன பண்ணணும், டெய்லி எல்லாம் மனசுல இருக்குங்க, மனசுல ப்ரே பண்ணிட்டா போதும். ரோட்ல போகும்போது இப்படி கும்பிட்டு போவேன், அவ்வளவுதான் என்னால் முடியும், எனக்கு அவ்வளவுதான் டைம். அப்ப அதே மாதிரி அவங்களும் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ஒத்துக்குவீங்களா? 100% எல்லா தேவதையும் பர்ஃபெக்டா இருக்கணும். அது பாருங்க, இந்த யூரினரி பிளாடருக்கெல்லாம் யம தேவதை. நம்மள யமனை என்னைக்கா கும்பிடுறோமா என்ன? கும்பிடுறதே இல்லை. ஆனா அவருதான் அதையே பார்த்துட்டு இருக்கிறாரு. கிட்னி பிளாடரு, கிட்னி பங்கன்ஸ் எல்லாம் யாரு கையில் இருக்குது? யம தேவதை. தத்துவபதம் படிச்சுமா இல்லையா? அந்த தேவதை அங்க இருந்தா தான் ஒழுங்கா அங்க வேலை செய்ய முடியும். கிட்னி இல்லைன்னா போய் டயாலிசிஸ் போய் படுத்துக்க வேண்டியதுதான். புரிஞ்சுதுங்களா? ஸோ வி ஹாவ் டு கிராட்டிடியூட் இருக்கணும். அதுதான் பேசிக் மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட். அதுங்களா அடைவதன் மூலியமாக அதை பண்ணீங்கன்னா கடைசியில் எங்க சொல்லிட்டு சங்கராச்சாரியர், அப்பதாண்டா உனக்கு மோட்சம் இஸ் பாசிபிள். தேவதைகளே வளர்த்த முடியாதவன் நீ எங்க வந்து மோட்சத்துக்கு வர முடியும்? ஸோ பரம ஸ்ரேயஸை அடைவீர்கள். பரம ஸ்ரேயஸ் என்னது? மோட்சம். இதை நீங்க கரெக்டா பண்ணுனா நிறைய வேதாந்திக் ஸ்டூடெண்ட் இடத்துல ஆகாவாங்க. உங்களை நான் சொல்லி ஆரம்பத்துல நம்ம பூஜையிலே தான் அதை விட்டுட்டு நம்ம கிளாஸுக்கு போகணும். சில ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா பூஜையெல்லாம் பெருசா கொண்டு போக மாட்டாங்க. இது மட்டும் வேதாந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா பூஜை சொல்லி கொடுக்குறவங்க ஏன் இல்லைங்கிறது அது எனக்கு தெரியாது. நிறைய வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டா ஆத்மா தானே, எதுக்கு தேவதை வழிபாடுன்னு இருக்கவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கவே கூடாது. வேதாந்தத்தில் நீங்க ப்ரொசீட் ஆகணும்னா கண்டிப்பா பூஜை இருக்கணும். பரம ஸ்ரேயஸை அடைவீர்கள். அல்லது அட்லீஸ்ட் இது நீ சிரவண பிராப்தி, மனநல பிராப்தி கிடைக்கல, குரு பிராப்தி கிடைக்கல வச்சுக்கோ, அட்லீஸ்ட் சொர்க்கத்துக்காவது போ. எதையுமே நீ பண்ணலீனா அட்லீஸ்ட் எங்கேயாவது போவ, சொர்க்கத்துக்காவது போவ. யார் சொல்றா? சங்கராச்சாரிய சொல்ற, ஸ்ரேயஸை பரமரூ சொர்க்க ரூபமான ஸ்ரேயஸையாவது நீங்க அடைவீர்கள். அடுத்து கிஞ்ச மேலும் அடுத்த ஸ்லோகம், இது அதவிட பியூட்டிஃபுல். இஷ்டான் போகான் ஹிவோ தேவாக தாஸ்யந்தே யக்ஞபாவிதாக தை தத்தான பிரதாயேப்யஹ யோ புங்க்தே ஸ்தேன ஏவ சக. சரி இது பண்ணுன, நீ பண்ணலீனா
என்ன கஷ்டம். இந்த ஸ்லோகத்தை மட்டும் நல்லா மண்டையில எழுதி வச்சுக்கோ. பண்ணலினா 3 விதமான கஷ்டங்கள் வருங்க வாழ்க்கையில. நம்ம எப்போ பாரு கஷ்டம் வந்தால் மற்றவங்களை ப்ளேம் பண்ணி போயிட்டுமே தவிர நம்மளை பார்க்காதனால தான் பிரச்சனையே. 3 பிரச்சனை வரும். 1, கடன்பட்டவர்களாக இறப்போம். தேவதைகளுக்கு கடன்பட்டிருப்போம், பித்ருகளுக்கு கடன்பட்டுருவோம். ஏன்னா பித்ரு யக்னம் பஞ்சமாக யக்னத்தில் பித்ரு வந்து பார்த்தீங்களா, பித்ருகளுக்கு கடன்பட்டவர்கள் ஆகிவிடுவோம். நீ கோடி ரூபாய் வச்சு 10 கார் வச்சு வாழ்ந்திருக்கலாம். பஞ்சமகா யக்னம் பண்ணலினா கடனாளியாகத்தான் நீ இறக்க வேண்டும். கடனாளின்னா அப்புறம் அடுத்த ஜென்மத்தில் வட்டி முதல்ல கட்டித்தாங்க ஆகணும். கடனாளின்னு என்ன அர்த்தம்? அடுத்த ஜென்மத்தில் வட்டி முதல்ல கடனோட என்ன கடன் வட்டி முதல்ல எல்லாம் சேர்த்து கொடுத்தானே ஆகணும். அந்த ஒரு இதில் போய் மாட்டிக்குவோம். அடுத்த ஜென்மம் தேவதா என்ன சொல்லுவோம், ரிணம், தேவ ரிணம், பித்ரு ரிணம் சொல்லுவோம். ரிணம்னா கடன். கடனாளியாத்தான் நீ இறப்ப. நீ வச்சிருக்கலாம் 10 ஏக்கரா 100 ஏக்கரா, ஆனா இறக்கும் போது கடனாளி. யாரோட அக்கௌண்ட்ல? இறைவோட அக்கௌண்ட்ல. பஞ்சமகா யக்னம் பண்ணலினா நீ கடனாளி. எது வருங்க? தேவதா, பித்ரு. அடுத்தது ரெண்டாவது எங்க போய் மாட்டுவோம்? பஞ்சமகா யக்னம் பண்ணலினா. இதனாலதான் இவ்வளவு எம்பசைஸ் பண்றோம், பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. ரெண்டாவது எங்க தெரியுங்களா போய் மாட்டுவோம்? இந்த பஞ்ச சூனா பாப்பம். பஞ்ச சூனா பாப்பம் அப்படின்னா தெரிஞ்சதுதான், வேர்டு தான் புதுசா இருக்கும். பஞ்ச சூனா பாப்பம்னா இப்போ நீங்கள் சமையல் பண்ணுறீங்க, அடுப்பு எரிக்கிறீங்க, சில பூச்சிகள் சாகும், தண்ணி காய வைக்கிறீங்க, சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு, அதில் இருக்கிற சில வைரஸ் பாக்டீரியா எல்லாம் சாகுதா? கொதிக்கும் போதெல்லாம் சாகுதா இல்லையா? பால் காய வைக்கிறீங்க, டெய்லி போன மாதிரி பால் தான் காய வைக்கிறோம், அதில் எத்தனை பூச்சி சாகுது? அது என்னது? ஃபஸ்ட்டு சுல்யாதின்னு போடுவோம். அதாவது அந்த மாதிரி அடுப்பு எரிப்பதன் மூலியமாக நம்மளை அறியாமல் நம்ம சில பாப்பங்களை செஞ்சிருவோம். அப்புறம் ரெண்டாவது வீடு சுத்தம் பண்ணுறோம். நீ வந்துருச்சா வேலை, ஒட்டடை அடிக்கிறோம், அங்கே இருக்கிற பூச்சியெல்லாம் செத்து தான் ஆகும், வேறு வழி கிடையாது. கரப்பாம்பூச்சி இருக்குது, வீட்டை விட்டு துரத்து தான் ஆகும். எலி வருது, துரத்தி தான் ஆகும். கரப்பாம்பூச்சி கொண்டு தான் ஆகும். இல்லை நல்லா வளருங்கள், பாவையந்தக பரஸ்பரம் பாவையந்தக அப்படின்னா எங்கள் கரப்பாம்பூச்சியும் அந்த ஒட்டடை குச்சி வீட்டில் வச்சுக்கிட்டு பூச்சி வளர்த்தவா முடியும்? கொண்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அது பாப்பந்தான், அதுவும் தப்பிக்க முடியாது. ஏன்னா கொள்ளுதல் பாப்பம் தானே. அது ஒன்று. அடுத்து ஒன்று அரைக்கிறீங்க, கிரைண்டிங். அப்போ என்ன ஆகும்? நம்மள அறியாமல் 2 பூச்சி 4 பூச்சி சாகும். அரைக்கிறது கிரைண்டிங். அடுத்தது அதாவது ஃபஸ்ட்டு சுல்யாதையும் போட்டுருவோம். அதாவது நம்மளை அறியாமல் உண்டாக்கும் பாப்பம், பிரமாதம் பேர். அதனால் நம்மளை அறியாமல் நமக்கு தெரியாமல் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு பேர் ஆதிபதம் போட்டுருவாங்க. அது சுல்லினத்தை அடுப்பு, அப்புறம் அடுப்பில் எரியறது, சூடு பண்ணுறது, அப்புறம் சுத்தம் செய்கிறது, அப்புறம் அரைக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி வீட்டில் சமையல் ஒரு ஹோமம் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வாசனை பாருங்கள், அதில் ஒரு குச்சி எடுத்து போடுறாங்களா, அந்த குச்சிக்குள்ள சில பூச்சி கூட ஒளிஞ்சிருந்துருக்கலாம். இது கட்டுக்குள்ளே போட்டோன்னா என்ன ஆகும்? ஸோ அதெல்லாம் தவிர்க்க. இதுக்கு பேர் சுல்யாதி அதெல்லாம் எரிப்பா. சுல்யாதி அந்த பிரச்சனைகளால என்ன நடக்கும்? ஒரு விறகு வெட்டுறோம், ஒரு கூட்டுறோம், அரைக்கிறோம், இந்த மாதிரி. இதுக்கு பேர் பஞ்ச சூனாகா பாப்பாகா, நம்மளை அறியாமல் செய்யக்கூடிய பாப்பம். இது எந்த மனிதனும் தப்பிக்க முடியாது. பெரிய மகானா இருந்தா கூட தண்ணி கோச்சு வச்சு சூடு பண்ணி குடிச்சோம், அவர் காய்ச்சல் வந்தா என்ன பண்ணணும்? இது இதுல இருந்து நீங்க பண்ணவே முடியாது. பேஷனம் அப்படின்னா கிரைண்டிங், சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவங்க எழுதிக்கலாம். சுல்லினா ஃபயர், சுல்லி ஆதி போட்டாரா, அதுக்கு என்னென்ன வேர்டு சொல்றேன். சுல்லினா ஃபயர், பேஷனம்னா கிரைண்டிங், உத்கும்பகா அப்படின்னா தண்ணி கொதிக்க வைக்கிறது, கும்பம்னா உத்கும்பக. அப்புறம் அந்த மார்ஜினா கூட்டுறது, கண்டனம்னா கிரைண்டிங், இல்லை கிரைண்டிங்னா கண்டனம் இருக்கு மாறுது. பேஷனம் தான் கிரைண்டிங், சுல்யாதினா ஃபயரு, உத்கும்பனா வாட்ரு, மார்ஜினா துடைக்கும். அவ்வளோதான், கரெக்ட். 2 ஒன்று தான். பேஷனம்ங்கிறது கண்டனமும் ஒன்று, கிரைண்டிங் 4 தான் வரும். 5 வருதா? எஸ், கண்டனம் அப்படின்னா நீங்கள் ஒரு க்ளீன் பண்ணும்போது கூட்டுறது, கழுவி விடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி 5. மொத்தத்தில் க்ளீனிங் ப்ராசஸ் 5.
அதுதான் என்ன ஆகுது இப்போ பஞ்சசூனா மொத்தமா அதுல நமக்கு பாப்பம் வருது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறத விட அது மூலியமா பாப்பம் வருதுன்னு தெரிஞ்சா போதும். அதுக்கு பேர் என்ன? பஞ்சசூனா பாப்பாகா. யூ கான்சென்ட்ரேட் ஆன் பஞ்சசூனா. பாப்பம் நமக்கு வருதுன்னு கவனம் வைங்க. அது எது எதுங்கிறத அது நீங்க டெய்லி பண்ண உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அது யூ நீட் நாட் கான்சென்ட்ரேட் ஆன் தட் ஏரியா. இதுல எனக்கு பாப்பம் வருதுன்னு தெரிஞ்சா போதும். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ரிணம், கடன் பற்றோம். தேவதைகளுக்கும் பஞ்சமகா யக்ஞம் பண்ணலினா தேவதைகளுக்கு கடன் படுறோம், பித்ருக்களுக்கு கடன் படுறோம். ரெண்டாவது பஞ்சசூனா பாப்பம் வருது. இன்னொன்னு நினைக்கிறீங்களா? பிரத்யவாய தோஷம் பாப்பம், பிரத்யவாய பாப்பம். அதாவது இது வந்து the sin of omission. பிரத்யவாயம்னா என்ன நான் வச்சுக்கணும்? the sin of omission. இறைவன் விதித்த பஞ்சமகா யக்ஞங்களை விடுவதால் வருகிற பாப்பம், செய்யாமல் இருப்பதால் வருகிற பாப்பத்துக்கு பேரு பஞ்ச பிரத்யவாய பாப்பம். the sin of omission. இறைவன் சொன்னல what are the things you should do ன்னு சொல்றாருல, அதை செய்யாம இருக்கிறது, அதுக்கு பேரு பிரத்யவாய தோஷம். இப்போ 1 2 3 ரிணம் ஒண்ணு, பஞ்சசூனா பாப்பம் ஒண்ணு, பிரத்யவாயம் ஒண்ணு. இதெல்லாம் அதுதான் கிரேட் அப்டக்கிள் ஃபார் ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம். என்னால சிரவணமன் நிதித்தியாசனம் பண்ண முடியல, கிளாஸுக்கு வர முடியல, அதுக்குண்டான சூழ்நிலையே வருதுங்க அப்படின்னா இந்த 3 பாப்பம் தான் காரணம். வர கர்மயோகி. சோ யக்ஞ பாவிதாக, யக்ஞங்களாலேயே ஆதரிக்கப்பட்ட தேவாக தேவர்கள் உங்களுக்கு இஷ்டான் போகான்னு நீங்க என்னத்தை ஆசைப்படுறீங்களோ அதை தாசியந்தே கொடுப்பார்கள். தைகி அந்த தேவதைகளினாலேயே தத்தானு கொடுக்கப்படும் அந்த அன்னம் முதலியவற்றை அந்த தேவதை ஏபியகா அந்த தேவதையின் பொருட்டு அப்பிரதாய, பிரதாயன்னு கொடுக்குது, அப்பிரதாய கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா கடன் வாங்கிட்டு கட்டாததுக்கு சமம். பணம் வாங்குறீங்க திருப்பி கொடுக்காததுக்கு சமம். யக அவன் புங்தே அனுவிக்கிறானோ சக ஸ்தேனக திருடன். என்ன வேர்டு போடுறாரு பாருங்க, நீ திருட. எல்லாத்தையும் அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு எதையும் நான் உங்களுக்கு கிராட்டிடியூட் ஃபீலிங் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட் இல்ல அப்படின்னா நீ நம்பர் 1 திருடன். ஆனா சொல்லி பாருங்க, நானா திருடனா? நான்லாம் திருடன் கிடையாது. ஏங்க நான் சொல்ல திருடன், இறைவன் சொல்றாரு நீங்களா திருடன். எது இதெல்லாம் பண்ணலினா நீ எல்லாம் திருடன்ங்கிறாரு. அவரு சொல்றாரு திருடன். எது எது பஞ்சமகா யக்ஞம் பண்ணலினா இந்த 3 பாப்பம் வருங்கிறது ஒண்ணு, நீ உலகமாக திருடன்னு அர்த்தம். தெரியுதுங்களா? இப்ப ஏன் பஞ்சமகா யக்ஞங்கள் பண்ண சொல்றோன்னு? திருடனாக சாகக்கூடாது, கடனாளியாக பேர் வாங்கிட்டு சாகக்கூடாது. அது வெளி உலகத்துக்கு பார்த்தா அது தெரியாது, மனசாட்சிக்கு தெரியுது இல்லை. இப்போ இறைவன் சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் தெரியுது இல்லையா? ஸோ அதுக்கு பாஷ்யம் பார்க்கலாம். யக்ஞத்தினால் திருப்தி அடைந்த தேவர்கள் உங்களுக்கு ஸ்திரீ என்னென்ன கொடுப்பாங்க? ஸ்திரீ கல்யாணம் ஆகலையா, ஒண்ணு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். பஞ்சமகா யக்ஞம் பண்ணலினா கிடைக்காது. ஸ்திரீனா என்னங்க? பெண்ணு. அப்படி மட்டும் வச்சுக்காதீங்க, மாப்பிள்ளைய எடுத்துக்கணும். பையன் வச்சிருக்கீங்க வீட்டுல, பொண்ணு கிடைக்கல, என்ன காரணம்? ஒரே காரணம், ஆனா மனசு ஏத்துக்காது. இறைவன் சொல்றாரு, கிருஷ்ணன் சொல்றாரு, ஸ்திரீ கிடைக்கலையா அல்லது பொண்ணுக்கு பையன் கிடைக்கலையா, பிரச்சனை எங்க இருக்குது? இந்த 3 பாப்பம் உங்ககிட்ட இருக்கு. என்னென்ன பாப்பம்? ரிணம், தேவதா ரிணம், பித்ரு ரிணம். அந்த லைன் உன்னை சக்சஸ் ஆக விட்டுருக்காது. பஞ்சசூனா பாப்பத்துக்கு உண்டான அதுக்குண்டான செஞ்சு அந்த பாப்பம். 3வது பிரத்யவாய். இந்த 3 பாப்பம் தான் எனக்கு எங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கோ எனக்கோ, எனக்கு மாப்பிள்ளைக்கோ எனக்கு அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி சொல்றேன், எனக்கோ என் பொண்ணுகளுக்கோ பசங்களுக்கோ பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கலன்னா திஸ் இஸ் த ரீசன். 3 பாப்பங்கள் உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு நடுவில் நிற்கிது. உங்க பையனுக்கும் பொண்ணுக்கோ சரி, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சரி ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா? அந்த கேப் யாரு? பாப்பம் ஸ்ரீ. அடுத்தது பசு. பசு மீன்ஸ் நாம் இந்த காலத்துல வீட்டுல யாரும் பசு வச்சிருக்கிறதுல, வீர திறந்த பணம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பசு. செல்வம், செல்வத்துக்கு தான் அந்த வேர்டு அந்த காலத்துல போடுற வேர்டு பசுன்னு போடுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல இப்ப நீங்க எத்தனை ஏக்கரா இருக்கு வச்சு பணக்காரனை டிசைட் பண்றீங்க. அப்ப ஏக்கராலாம் கணக்கு கிடையாது. எத்தனை பசு வச்சிருக்கான்? 1000 பசு வச்சிருக்கானா? 5000 பசு, 10,000 பசுல வச்சு வளர்த்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். அந்த பூமியை அவங்க சொல்ல மாட்டாங்க, 10,000 பசு இருக்கு. ஏன்னா லக்ஷ்மி. அதனால அவங்க செல்வத்தை எந்த வேர்டுல சொன்னாங்க? பசு. அடுத்தது புத்திரர்கள். சொன்னானா? குழந்தை இல்லை, குழந்தை இல்லை, கல்யாணம் ஆனா குழந்தை இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை இல்லை, ஐவிஎஃப் போயிட்டே இருக்குது.
புத்திரர் இல்லை, பையன் இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை இல்லை. ஏன் ரீசன் என்ன? இதுல கவுண்ட் குறைஞ்சு போச்சு, அதுல ஓவரில் இந்த பிரச்சனை, அந்த எதையோ டாக்டர் எழுதி கொடுத்துட்டு நம்ம அது நிறைய வரோம். இது பிரச்சனைங்க, இது ஒன்றும் கிடையாது. அது வரைக்கும் என்ன காரணம் யோசனை? ஒரு குழந்தை உருவாகாதுக்கு என்ன பிரச்சனை டாக்டர் எழுதி கொடுக்குறாங்களா? இதுக்கு போ அதுக்கு போன்னு சொல்றாங்களா? அது ஏன் வந்தது? ஏன் 10 வருஷத்துக்கு முன்னால இல்ல? ஏன் 20 வருஷத்துக்கு முன்னால இது பிரச்சனையே இல்ல? ஏன் 40 வருஷத்துக்கு முன்னால இல்ல? 10 வருஷங்களே வந்துருச்சு. 50 வருஷத்துக்கு முன்னால ஏன் இல்ல? 100 வருஷத்துக்கு முன்னால இந்த பிரச்சனை இருந்துதாங்க. என்ன ஓவரில் சிஸ்ட்ங்கிறாங்க, அதுல இது 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 அவங்க சொல்றதெல்லாம் கட்ட பக பக பகுது. அது அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குதான்னு சொன்னா தான் தெரியும். ஏன் வந்தது? புத்திரர்கள் பிறக்க மாட்டார்கள். அப்ப ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்குனா தானே. யார் உருவாக்குறா? தேவதைகள். நாம என்ன பண்றோம்? அந்த தேவதைகளை ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கிறோம். அந்த தேவதை இந்த சாமி கும்பிட்டா குழந்தை கிடைக்கும். நம்ம போய் தேவதைகளை அவங்களால கொடுக்க முடியாது. உத்தர பாவத்தை வச்சிருந்தீங்கன்னா அவங்களால கொடுக்க முடியாது. எங்க இந்த சாமிக்கு போய் சாமி கும்பிட்டாங்க குழந்தைய கிடைக்கலன்னா அவங்களால கொடுக்க முடியாது. புரிஞ்சுக்குங்க பிரச்சனைய. நீங்க போய் பண்றீங்க, தேவதைகளை ஆராதனை பண்றீங்க, உங்க அக்கௌண்ட்ல பாப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது கண்ணியமா என்ன கம்மி, எது கம்மியா இருக்கும்? புண்ணியம் கம்மியா இருக்கா? அந்த புண்ணியத்தை எடுத்து அவங்களால கொடுக்க முடியாது. சோ தேவதைகளை நிந்திக்காதீங்க. நான் பஞ்சமகா யக்ஞம் பண்ணல, அதனாலதான் என் பொண்ணுக்கு பையன் கிடைக்கல, என் பையனுக்கு பொண்ணு கிடைக்கலன்னு முதல்ல இந்த ஸ்லோகத்தை அதான் சொன்னேன். வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா ஃபார் திஸ் எரா, ஃபார் திஸ் இந்த நீட் ஆஃப் த அவர். இதுல நாம் புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். இதை பண்ணலிங் போது என்ன கிடைக்கிற? ஸ்ரீனா என்னங்க? பெண்ணு, பொண்ணுக்கு பையன். பசு இந்த பிசினஸ் பண்ணுங்க, நஷ்டம் போச்சுங்க, அவன் வாங்கிட்டான் ஓடி போயிட்டானுங்க. அது கேட்ட பயமா இருக்கும். அவன் அதில் போயிட்டானுங்க, அங்கே லாக் ஆயிடுச்சுங்க பணம், இந்த பிசினஸ்ல அங்கே லாக் ஆயிடுச்சுங்க, இந்த பிசினஸ் அங்கே பணம் லாக் ஆயிடுச்சுங்க, கேட்டால் வர மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கோர்ட்ல போடு, கேஸை போடு. அப்புறம் அங்க அவனுக்கு கொடுக்கறத விட வக்கீல் கேச்சா கொடு, அங்க வாங்க இங்க டாடாடா. ஏன் வந்தது இந்த பிரச்சனை உங்களுக்கு? திங்க் பண்ணுங்க. உடனே யாரு இந்த கடை வாங்கினா பாருங்க, அவன்லாம் காரணமா இருக்கிற சக்தி இறைவன் கொடுக்கலை. நான் என்னமோ தப்பு பண்ணிருக்கிறேன், என் மனத்தை தூக்கிட்டு ஓடுறான்னா நான் பண்ணிருக்கேன்னு யோசனை பண்ணுங்க. எங்க சொல்றாரு பாருங்க, யக்னத்தினால் திருப்தி அடைந்த தேவர்கள் உங்களுக்கு ஸ்ரீகளை கொடுப்பாங்க, பசுக்களை கொடுப்பாங்க, புத்திரர்கள் முதலிய இஷ்ட போகங்களை கொடுப்பார்கள். மாத்தி போடுங்க. யக்னத்தை செய்யலினா நோ புத்திரர்கள், நோ பசு, நோ ஸ்ரீ. புரிஞ்சுங்களா? இந்த காலத்துல என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குதுன்னு? எப்ப பஞ்சமகா யக்னத்தை விட்டுட்டு வெளியில வந்தமோ ஐவிஎஃப் சென்டரா, வீதிக்கு 4 ஐவிஎஃப் சென்டர். நான் கம்மியா சொல்றேன், இன்னும் எங்க ஊர்ல போய் என்னன்னா நிறைய வருது. இத்தனை ஏன் வந்தது? போய் பொங்குல போய் கல்யாணத்தை திருமண தகவல் மையத்துல போய் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபைல் இல்ல, அப்படியே அப்பா ஒன்னொன்னு ஒரு பொண்ணு பையன், அப்படியே ஃபைலா எல்லாம் கல்யாணம் ஆகல. ஏன்? உடனே இவங்க அதிகமா எதிர்பார்க்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணுங்க, அதை சும்மா மேலோட்டம் சொல்லிக்கிறது. பொண்ணுக்கு வந்து அது ஒரு ரீசன். அதை ஏன் அவங்க அப்படி பண்றாங்க? ஏன் பொண்ணு அதிகம் அவங்க அம்மா அப்பா ஏன் அதிகமா எதிர்பார்க்கறாங்க? அதையோ சொன்னுங்க. அவங்க ஒண்ணு அப்பா இப்பெல்லாம் வந்து அந்த காலத்துல பொண்ணோட அம்மா அப்பாலாம் நிறைய எதிர்பார்க்கறாங்க, அதனால பிள்ளை கல்யாணம் ஆக இல்லைங்கிறீங்க இல்ல. அவங்க அம்மா அப்பா ஏன் அதை திங்க் பண்றாங்க? இதுதான் ரீசன். இது யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது எக்ஸப்ட் வேதாந்திக் ஸ்டூடெண்ட். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்ச அன்னைக்கு எங்களுக்கு தான் தெரிஞ்சிருச்சு. ஓ, நாம எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம், ரூட்டை மாத்தி போடு, யூட்டர்னை போடு. என்ன இந்த ஸ்லோகத்துலதான் என்னுடைய பர்சனலா பாத்தீங்கன்னா நாங்களும் அப்படியே யூட்டர்ன் அடிச்சது இந்த ஸ்லோகம். அதனால இவ்வளவு எஃபர்ட் எடுத்து நம்ம இதை வந்து நம்ம இந்த கிளாஸ்ல இவ்வளவு விளக்க முடியாது. ஆனா பாஷ்ய கிளாஸ்ல அது எங்க சங்கரை பார்த்தீங்கன்னா இது வந்து சங்கரை சொன்னதெல்லாம் நம்ம சொல்லணுங்கிறது மூல கிளாஸ் எடுக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா பிகினர்ஸ் இதெல்லாம் சொன்னா பயந்துக்கு வாங்குறக்காக நம்ம மேலோட்டமா தான் சொல்லுவோம். இங்க என்ன சங்கரை எழுதிட்டாரா, அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் நம்ம ஆச்சுங்களா. இதனாலதான் இத்தனை பேர் கடைசி இந்த ஒரு பேரா முடிச்சுக்கலாம். அந்த தேவர்களால் அளிக்கப்பட்ட போகங்களை நீங்க அனுபவிக்கிறீங்களா? அவர்களுக்கு அளிக்காமல் திருப்பி எதையும் பண்ணாம, அதாவது கடனை தீர்க்காமல், எவன் தன் தேகத்தையும் இந்திரியங்களையும் திருப்தி செய்கிறானோ, எனக்கு அங்க கொடுத்தா கோயிலுக்கு கொடுத்தா குறைஞ்சு போயிரும், எனக்கு சுகத்தை அனுபவிக்க முடியாது, நான் காடு வாங்க முடியாது, வீடு வாங்க முடியாது, எனக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, அது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீ பஞ்சமகா யக்ஞம் பண்ணாம இருந்தீனா கடனாளி. திருப்தி செய்கிறாய் தன்னுடைய போகத்துக்காக. ஏன்னா யாரு பஞ்சமகா யக்ஞங்கள் பண்ண மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அதிகமா போகத்தை விரும்புறவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா போகத்திற்கு அனுபவிக்கணும் வேணுமே காசு பணம், அதை அங்க கொடுத்துட்டா இங்க அனுபவிக்க முடியாது. அதுதான் மெயின். அப்ப போகத்தை நான் தான் அனுபவிச்சு நான் சாப்பிட்டு நான் நல்லா இருந்தா போதுன்னு எவன் அனுபவிக்கிறானோ அவன் தேவர் முதலானோர்களுடைய சொத்தை பறித்து கொண்ட திருடன்.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.